கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அறிய தருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள சாட்சி ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக மக்கள் என்னிடத்தில் நீங்கள் உங்கள் சாட்சியை வெளியிட்டிருக்கிறீர்களா, புத்தகமாக எழுதியிருக்கிறார்களா என்று கேட்பார்கள். அநேக கடிதங்களும் எனக்கு வருவதுண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் இந்த சாட்சியை வெளிப்படுத்தலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கு 75 வயது. 1934 ஆண்டு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு எளிமையான குடும்பத்திலே நான் பிறந்தேன். என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள். ஆனால் 2வது உலக மகா யுத்தத்தின் போது கொடிய பஞ்சத்தின் மத்தியிலே என்னுடைய பெற்றோர் பல இன்னல்களுக்கு உட்பட்டார்கள். எனக்கு நினைவு தெரிந்ததெல்லாம் நாங்கள் சேலத்தில் குடியேறின போது தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு உடைய குடும்ப நிலையெல்லாம் ஒன்றும் தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்தை எங்கள் பெற்றோர் சார்ந்தவர்கள். அங்கிருந்து நொறுக்கப்பட்டு பலவிதமான இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் வேலை நிமித்தமாக சேலம் மாவட்டத்தில் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதை கேள்விப்பட்டு அங்கு வந்தார்கள். வேலை கிடைத்தது. எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். ஆனால் என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள். என் தகப்பனார் ஒரு பேப்டிஸ்ட் மிஷனரி இடத்துல கிளார்க்காக வேலை செய்தார். அதனாலே அவர்களை பேப்டிஸ்ட் மிஷனரியிலே சேர்த்து கொண்டார்கள். என் தாய் ஒரு டீச்சராக வேலை செய்தார்கள். அப்பொழுது என் தாய்க்கு 15 ரூபாய் சம்பளம், எங்கள் அப்பாவுக்கு 20 ரூபா சம்பளம். இதில் நாங்கள் மொத்தம் 9 பேர். 3 ஆண் மக்கள் இளமையிலே இறந்து விட்டார்கள். மீதமுள்ள 6 பேரையும் வளர்ப்பதற்கு என் பெற்றோர் ரொம்ப பாடுபட்டாங்க. மிஷனரிகிட்ட இருந்து பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் தான் நாங்கள் திருச்செங்கோடு என்ற ஊருக்கு குடிபெயர்ந்து வந்ததாக என்னுடைய பெற்றோர் சொல்வது உண்டு. அங்கு வந்தது எனக்கு ஒரு புதிய அனுபவம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உலக காரியங்கள் விளங்கி கொள்ளுகிற வயது, ஒரு 7 அல்லது 8 வயது இருக்கும். அப்போது அந்த ஊருக்கு வந்தபோது அது ஒரு இந்துக்களின் புண்ணிய கஷேத்திரம், திருச்செங்கோடு என்ற அந்த ஊருக்கு பெயர் உண்டு. அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே 2 சாமி கோயில் இருக்கும். கீழே கைலாசநாதர் கோயில் என்று ஒரு பெரிய கோயில். அமாவாசை அன்றைக்கு சுற்றி வட்டாரத்தோட எல்லா கிராமத்து மக்களும் வந்து அந்த மலை மேலே ஏறி சாமி கும்பிட்டுட்டு வர்றது உண்டு. அதனால் பார்த்தா ஊர் முழுதும் எங்கே பார்த்தாலும் பொரிக்கடை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, வாழைப்பழம் நிறைஞ்சிருக்கும். அங்கே அந்த மலை மேலே ஏறும்போது அரகர அரகர அரோகரான்னு சத்தம் போட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா நான் எங்கள் பெற்றோரோட சிறு வயதில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயே, கிறிஸ்டியன் காம்பவுண்டுக்குள்ளே இருந்ததுனால எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் பாட்டு உற்சாகத்தில் எப்படியோ அங்கங்கே ஓடி அந்த மலைக்கு போயிட்டேன். அங்கே போயெல்லாம் சுற்றிட்டு காலை 10 மணி வரதுக்குள்ளே பையன் காணாமல் போயிட்டான்னு இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு வழியும் தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்த போது, அப்பா இவ்வளோ ஜனங்கள் இங்கே வர்றாங்களே அப்படின்ட்டு பசி எங்களுக்கு இருந்தது. சரியான ஆகாரம் இருக்காது. ஆகவே நான் அங்கே உள்ள அந்த ஸ்கூலில் 4ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு ஆசிரியராக அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தார். அங்கே எனக்கு ஃப்ரண்ட் பெஞ்சில் இடம் கொடுத்தாங்க. அது என் கூட உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் பிராமண பசங்க. அவங்க நான் வாத்தியார் பிள்ளைன்ன உடனே என்கிட்ட நல்லா பழகினாங்க. ஏன்னா ஏதாவது மார்க் இருக்குது, அதிகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படி தான் என் கூட பழகினாங்க. அவங்களோட தான் விளையாடுவேன். அவங்கெல்லாம் இந்த கைலாசநாதர் கோயிலுக்குள்ளே தான் விளையாடுற இடம். அவங்களோட சேர்ந்து நானும் விளையாடுவேன். வாத்தியார் பிள்ளை பிராமண பையங்களோடு நான் விளையாண்டதுனால அந்த கோயிலில் இருக்க அர்ச்சகர்களும் நானும் ஒரு பிராமண பையனாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு யாரும் ஒன்றும் கேட்டுக்கல. சின்ன பசங்களுக்குள்ளே இந்த ஜாதி வித்தியாசம்லாம் அப்போ அதிகம் இருக்காது. அவங்களால என்ன ஒன்றா பழகுவோம், விளையாடுவோம், தோள் மேலே கை போட்டுட்டு போவோம். அங்கே சாயங்காலம் பிரசாதம் கொடுப்பாங்க. நல்லா பருப்பு சோறு நெய் ஊற்றி பிசைஞ்சு ஒவ்வொரு உருண்டை கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா வீட்டில் அவ்வளோ அதிகமாக சாப்பாடு இருக்காது. இதை வாங்கி சாப்பிடுவேன். அதனால் அந்த பிராமணர்கள் அர்ச்சகர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க சொல்கிற மந்திரத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்லி காட்டுவேன். அப்படியே பரவாயில்லையே சின்ன பையன் நல்லா சொல்கிறிய அப்படின்ட்டு எனக்கு அவங்க ரொம்ப பாராட்டு கொடுப்பாங்க. சில சமயம் நீயே சொல்கிறான்ட்டு அவங்க வேறு வேலையாக போயிடுவாங்க. அப்போ நான் தான் மந்திரம் சொல்லுவேன். வர்றவங்கெல்லாம் பாவம், இந்த சின்ன வயசில் இந்த தம்பி இவ்வளோ நல்லா சொல்கிறானேன்னு முதுகில் தட்டி கொடுப்பாங்க, பழம் கொடுத்துட்டு போவாங்க, தேங்காய் கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். நம்ம இவ்வளோ பேர் பாராட்டு பெறுறோம். சில பேர் காசு கொடுத்துட்டு போவாங்க.
அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்ததுனால இதில் ஏதோ நல்ல ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நினச்சி இந்த மந்திரங்களெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்று கூட அர்த்தம் தெரியாது. ஏன்னா மந்திரம் தெரியுமே தவிர அது என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் சொல்லுவேன். காலையில் 4 மணிக்கு பிராத்த ஸ்நான மந்திரம்னு ஒன்று சொல்ல வைப்பாங்க. பாபோகம் பாபகன்மோகம் பாபாத்மா பாவசம்பவாத் ராகிமா புண்டரிகாட்சா சர்வ பாப ஹரிஹரே மனசா வாசா ஹஸ்தப்யாம் தேகினாம் பாபினான்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லிட்டு தான் காயத்ரி மந்திரம் சொல்லணும். அப்போது இந்த மந்திரத்தினுடைய பொருள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஓம் பூர்போசத் தத் சவிதூர் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாத்துன்னு காயத்ரி மந்திரம் சொல்லுவேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்படி சொன்னதுனால அவர்கள் என் மீது அன்பு வச்சு கூட கொஞ்சம் நல்ல வேதங்கள் கதாபனிஷத்து முண்டகோபனிஷத்து இது மாதிரி சொன்னாங்க. இன்னொரு சுப்பிரமணிய குருக்கள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வேதம் படிக்கிறையாடான்னு சொல்லி ரிக்வேதம் அசுர்வேதம் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அந்த சின்ன வயதில் எனக்கு எல்லாவற்றையும் கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லைனாலும் சில முக்கியமான கோட்பாடுகளை நான் விளங்கி கொண்டேன். இதுக்கிடையில் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சப்ஜெக்ட் எழுதி மதியமாக பாஸ் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் சமஸ்கிருத வகுப்புக்கும் போனேன். அதனால் கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தரம் ஒரு அர்ச்சகர்கிட்ட கேட்ட, சுவாமி இந்த மந்திரம் சொல்கிறோமே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் மந்திரண்டா அப்படின்ட்டு போயிட்டார். அதான் சாமி மந்திரம் தான், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் எனக்கே தெரியாதரா அப்படின்ட்டார். அது மாதிரி சில சமயம் தெரியாமையே மந்திரங்களை ஓதுறவர்களும் உண்டு. சிலர் தெரிஞ்சிருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தாங்கள் பெரிய ஆளாக இருக்கணுன்றதுக்காகவோ அல்லது மறைக்கிறதுக்காகவோ ஏதோ. எப்படியோ நான் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்து ஒரு நாள் கேட்டேன், நம்ம சொல்கிற மந்திரத்துக்கும் நம்ம முன்னால் இருக்கிற சாமிக்கும் சம்மந்தம் இல்லாதது போல் இருக்குதே, இது ஏன் சாமின்னு கேட்டேன். அப்போ தான் ஆரம்பித்தது வேணாம் எனக்கு. நான் கேள்வி கேட்காமல் இருந்தால் அங்கேயே ஒரு குருக்களாக மாறி இருக்கலாம். எங்கள் வீட்டாருக்கு தெரியும், என்னை எங்கேன்னு தேடினா நேராக கைலாசநாதர் கோயிலில் போய் பாரு அவன் இருப்பான் அப்படின்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். அவங்க என்னுடைய வாழ்க்கையில் தலையிடல, நீ இந்த மாதிரி கிறிஸ்தவ பையனாக இருந்துக்கிட்டீங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கே ரட்சிப்பு தெரியாது. அவங்களும் இந்த உற்சவத்தெல்லாம் கலந்து கொள்வாங்க. இந்த மலையெல்லாம் அவங்களும் மலைக்கு வந்திருக்கிறாங்க, அதனால் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. ரெண்டாவது, ஏசுநாதரை சிலுவையில் பார்க்கும்போது ஒரு இடுப்பில் மட்டும் ஒரு துணியை கட்டிட்டு நிற்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற சாமியெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி நிறைய நகையெல்லாம் போட்டிருக்குது. அங்கே ஒருத்தர் தான் இருக்கிறார், இங்கே நிறைய சாமி இருக்குது. அதனால் இதுதான் பெருசு அப்படி இந்த சின்ன உள்ளத்தில் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒழுங்காக பூஜை முறைமைகளெல்லாம் செய்தேன். ஆனால் வாலிப பருவம் வரும்போது என்னுடைய 14-15 வயசில் கோயிலுக்கு வர்ற பெண்களை கொஞ்சம் உத்து பார்க்க ஆரம்பித்தேன். பெண்கள்லாம் என்ன போல் வயசு உள்ள பெண்களை கொஞ்சம் உத்து பார்ப்பேன். சில சமயம் அந்த தட்டு கொடுப்பாங்க, அதை வாங்கும்போதும் அடியில் விரலை வச்சு தொட்டு பார்க்குறது அவங்க கையை. அப்போ இப்படி செய்கிறது எனக்கு பிடிக்கலை. ஆனால் அப்படி பார்க்காம இருக்கவும் முடியல, தொடாமல் இருக்கவும் முடியல. அது ஒரு மாதிரி ஒரு ஆசை. ஒரு நாள் அதை நினச்சி நம்ம மந்திரம்லாம் சொல்கிறோம் இப்படியும் செய்கிறோமே அப்படின்னு கவலையோடு இருக்கும்போது எங்கள் குருக்கள் அதை பார்த்துட்டு, என்னடா அம்பி கவலையாக இருக்கிற, என்னடா ஆச்சு உனக்குன்னாரு. நான் உடனே அழுதுட்டேன், சாமி நான் பாவி ஆகிட்டேன் அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிற, நீ ஒருத்தன் தான் நல்லவன் நினச்சின்னு இருந்தா நீயும் இப்படி சொல்கிறிய அப்படின்னாரு. என்ன ஆச்சு உனக்குன்னாரு. நான் சொன்னால் எனக்கு பெண்ணாசை வந்துடுச்சு அப்படின்னு. பெண்ணாசை வந்துடுச்சா இந்த வயசில், போடா போக்கிரி அசுட்டு எல்லாம் சொல்லி திட்டினார். நான் கேட்டேன், சாமி இந்த பெண்ணாசை வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னார். பெண்ணாசை வராமல் இருக்கிறதுனா நீ பெருவரில் பார்த்து நடுறா அப்படின்னார். அது பெருவரிலையே பார்த்து நடந்து போய் ஒரு பொண்ணு மேலேயே மூட்டிட்டேன். இப்போ பெண்ணாசைக்கும் பெருவர்களுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி சில கிரியைகள் செய்கிறதுனால நம்முடைய ஆசை போன்ற இச்சா சக்திகள்லேருந்து விடுதலை பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டேன். இதுக்கு வழி என்ன? இப்போ கொஞ்சம் வளர வளர பாவம் அதிகமாச்சு. தெரியாமல் ஸ்மோக் பண்ணுறது, அரளி செடிக்கு பின்னால் உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணுவேன். இப்படியெல்லாம் சில அதுதான் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமே. சினிமாவுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக செய்வோம். கையில் ஒரு காசு இருக்காது, வீட்லேயும் தரமாட்டாங்க, அவங்ககிட்டையும் இருக்காது. போய் சினிமா தியேட்டர் முன்னால் நின்றுட்டு வர்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், டேய் வரலையாடா அப்படிங்கும், ஒரு 3 பைசா குறையுதுரா அப்படிங்கும். அவன் ஒரு 3 பைசா கொடுத்துட்டு போவான். வரவங்கிட்டெல்லாம் 3 பைசா வாங்கிட்டு நானும் உள்ளே போயிடுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். வாழ்த்தனம் நிறையா இருக்கும். வாத்தியாரெலாம் சொல்லுவாங்க, ரொம்ப வாழ்ங்கடா நீங்கன்னு. ஏதோ ஆவரேஜாக படிப்பேன், பெரிய புத்திசாலி கிடையாது. இப்போ எஸ்எஸ்எல்சி வரும்போது எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். நான் காலேஜுக்கு போகணுன்னு ஆசை, எனக்கு நல்ல மார்க் கிடச்சிது எஸ்எல்சியில். காலேஜ் போகணுன்னு ஆசை, ஆனால் முடியல. சரியான வாலிப பருவம். அந்த பருவத்தில் செஞ்ச சில பாவங்கள் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது.
அப்போ என்னுடைய அர்ச்சகர் இடத்துல ஒரு நாள் சொன்னேன், இந்த பாவெல்லாம் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அவர் சொன்னார், நீ உபனிஷத்து படி, ரிக்வேதம் படி, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. மகா யஜ்ஞம், அதாவது ஒரு பெரிய யாகம் ஒன்று இருக்குது. அந்த யாகத்தில் பிரஜாபதி ஆகிய புருஷன் பலியாவார்னு போட்டிருக்கு. அப்போ அந்த பிரஜாபதி யார் அப்படின்னா, நீ கதாபனிஷத்தில் நிசிகேதன் கதைப்படி அப்படின்னார். இப்போ நிசிகேதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பையன், அவங்க அப்பா ஒரு பிராமணர், வஜஸ்ரவாஜா என்று அவருக்கு பேர். அவர் ஒரு நாள் மனவிரக்தி அடைந்து மனைவி இறந்துட்டதுனால தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணுறார். அப்போ இந்த பையன் உதவி செய்கிறான் அப்பா பூஜைக்கு. இவன் ஒவ்வொரு சாமியாக கூப்பிட்டு இந்த சொத்தை உனக்கு கொடுக்குறேன், இந்த சொத்தை உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது இந்த பையன் நிசிகேதன் கேட்குறான், அப்பா நானும் உங்கள் சொத்து தானே, என்ன எந்த தெய்வத்துக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறான். அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணார், நடுவில் என்ன யார் கொடுப்பீங்க என்ன யார் கொடுப்பீங்கன்னு நச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த தகப்பனார் கோபத்தில் உன்னை யமனுக்கு கொடுப்பண்டா அப்படின்ட்டார். யமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னவொன்னே இந்த பையன் செத்து போயிட்டான். யமலோகத்துக்கு போகிறான். யமலோகத்தில் போனால் அங்கே யமன் இல்லை, அவர் வேறு விஷயமா வெளியே போயிருக்கிறார். இப்போ 3 நாள் காத்திருக்கிறான். யமன் 3 நாள் கழித்து திரும்பி பார்த்துட்டு, நிசிகேதா உன்னை நான் 3 நாள் காக்க வச்சுட்டேன், அது என் தப்பு தான், இப்போ உனக்கு 3 வரம் தர்றேன், அதுக்கு பதிலாக 3 வரம் கேளு அப்படின்றார். அப்போது நிசிகேதன் கேட்குறான், என் தகப்பனாருக்கு மனைவியும் இல்லை நானும் இல்லை, அவர் தனியாக கஷ்டப்படுவார், அவர் கஷ்டமில்லாமல் வாழணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்றார். யமன் சொல்கிறான், நான் உங்கள் அப்பா கஷ்டமில்லாமல் வாழ நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2வது வரம் கேளு அப்படின்னார். பிரஜாபதி பலியினால் பாவங்கள் நிவர்த்தி ஆகணும்னு ரிக்வேதம் சொல்கிறதாக எங்கள் குரு சொன்னார், அந்த பிரஜாபதி பலியை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிசிகேதன் கேட்குறான். அப்போ யமன் சொல்கிறாரு, பிரஜாபதி ஒரு கன்னியின் இடத்துல பிறப்பார், குமாரி கர்ப்ப சம்பவன்னு அதுக்கு பேர். அவர் நிஷ்கலங்க புருஷன், ஒரு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தர். அவர் தலையில் பலுசி என்ற காட்டு முள்சொடி சுற்றி வைக்கப்பட்டிருக்கோம். அவர் மௌனமாக இருப்பார், துன்பங்களை சகிக்கிறவர். அவர் உடம்புலேருந்து ரத்தம் வடியும், அவர் ஒரு கம்பத்தில் கட்டியிருப்பாங்க. அவர் தன்னுடைய உயிரை தானே விட்டுடுவார். ஆனால் அவர் சாகலை, திருப்பி உயிரோடு வந்துடுறாரு. அவர் தான் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மகா யஜ்ஞ புருஷன். இவரால் இல்லாமல் நமக்கு வேறு வழி இல்லை, அந்நியபந்த அயனாய வித்தியதேன்னு அந்த ஸ்லோகம் முடியுதுரா அப்படின்ட்டு அந்த யம தர்மராஜா சொல்கிறார். சரி 3வது வரம் கேளு அப்படின்ட்டார். அப்போது நிசிகேதன் சொல்கிறார், ரிக்வேதத்தில் பரலோகத்துக்கு போனால் அங்கே பசி இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலான்ட்டு சொல்லியிருக்குதே, இந்த பரலோகத்துக்கு போகிற வழி என்ன அப்படின்ட்டு நிசிகேதன் 3வது வரமாக கேட்குறார். இப்போ யமன் சொல்கிறாரு, நிசிகேதா 100 யானை கேளு, 200 பசு கேளு, 1000 ஆடு கேளு, இதெல்லாம் தர்றேன் அப்படின்னார். இல்லை யம தர்மராஜாவே, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். பொண்ணு தர்றேன், வெள்ளி தர்றேன், நிலம் தர்றேன், வைரங்கள் தர்றேன், அதை கேளுடா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பரலோகத்துக்கு போகிற வழி சொல்லி கொடுங்கன்றான். கடைசியில் யமன் வேறு வழி இல்லாமல் சொல்கிறாரு, எனக்கே தெரியாத வழியை உனக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இந்த கதையின் முடிவில் பார்த்திங்கன்னா, மரணத்துக்கு பரலோகம் செல்கின்ற வழி தெரியாது, ஆகவே மரிப்பதற்கு முன்பதாகவே அந்த வழியை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த கதையினுடைய சாராம்சம். இப்போ இந்த கதையை நான் படித்த பின்னால், அப்போ இந்த நிலையில் நான் அந்த நிசிகேதன் கதையில் படித்த முறையில் ஒரு தெய்வம் இருக்கிறாரா, அவர் நிஷ்கலங்க புருஷனாக இருக்கணும், ஒரு கன்னியிடத்தில் பிறக்கணும், இப்படிலாம் இருக்க அப்படின்ட்டு இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நான் செத்து போன பின்னாடி என்ன ஆவேன் அப்படின்னு ஒரு நாள் கேட்டேன். அவர் என் குரு சொன்னார், நீ நல்ல காரியம் செஞ்சுருந்தீங்கன்னா இதோட உனக்கு பிறப்பு இல்லை, பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா மறுபடியும் பிறக்கணுண்டா அப்படின்னா. இப்போ எத்தனை தரம் பிறக்கணுன்னா, அது 7 லோகத்துலேயும் நிறைவேற வரைக்கும் நீ பிறந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, அது முடிவே கிடையாது. அப்போ எப்போ தான் எனக்கு முடிவு ஏற்படும்னு கேட்டால் அதுவும் அவர் அது சொல்ல முடியாதரா அப்படின்ட்டார். அப்போது எனக்கு இதை பற்றி ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம எத்தனை தரம் பிறக்கிறது, எத்தனை தரம் சாகிறது, இது என்ன அது அப்படின்னு, இப்படி பலவிதமான கேள்விகள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. ரிக்வேதத்தை நான் படித்து பார்த்தபோது பிரஜாபதி என்ற வார்த்தை ரிக்வேதத்தில் புருஷா இருக்கு, புருஷ பிரஜாபதின்னு தான் சொல்லுவாங்க அவரை. வேறு இக்காலத்தில் வணங்கக்கூடிய எந்த தெய்வங்களின் பேரும் அங்கே இல்லை. சரஸ்வதின்னு இருக்குது, அது நதின்னு தான் இருக்கே தவிர அது ஒரு கடவுளாக சொல்லப்படலை.
அதே மாதிரி கிருஷ்ணன்ற பேர் 5 இடத்துல வருது. 2 இடத்துல நீதிமான் என்று வருது, 2 இடத்துல ரிஷின்னு வருது, ஒரு இடத்துல கருப்பு நிறமான அசுரன் என்று வருது. கடவுளாக சொல்லப்படவில்லை. அப்படி இக்காலத்தில் வணங்கப்படுகிற கடவுள்களுடைய பெயர்கள் ரிக்வேதத்தில் இல்லை. அப்போ நான் கேட்டேன், வேதத்தில் இல்லாத கடவுளை நம்ம ஏன் வணங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிடுச்சு. கேள்வி கேட்டதுனால, நீ நாஸ்திகனா போடுவிடா அப்படின்ட்டு ஒருத்தர் கோபமாக சொன்னார். நாஸ்திகனா என்ன? கடவுளே இல்லைன்னு சொல்கிறதுனாடா நாஸ்திகன்னார். எனக்கு அப்போ வயசு சரியாக 19 வயசு. அப்போது பெரியார்னு ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் அந்த கோயிலுக்கு முன்னால் உள்ள மேடையில் பிரசவம் பண்ணார். அவர் இந்த புராண கதைகள்லாம் எடுத்து வச்சுட்டு பிராமணர்கள் இதெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, அப்படி இப்படி இதெல்லாம் சாமியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக பேசினார். அவர் பேச பேச எனக்கு அவர் தான் சாமியாக தெரிஞ்சுது. இவ்வளோ தைரியமாக சொல்கிறார, ஒருத்தரும் எதிர்க்கலையே, இப்போ இவர் சொன்னதான் உண்மையாக இருக்குமோன்ட்டு அவருடைய புத்தகங்கள் வாங்கிறது, அவர் பிரசங்கம் கேட்குறது, இப்படி கொஞ்ச நாள் ஒரு வருஷம் ஓடிச்சு. ஒரு தடவை அவர் ஒரு பெரிய மகாநாடு நடத்தியிருந்தார். அதுக்கு போனேன், நான் போயிருந்தேன். அவர் பேச எந்திரிக்கும் போது மழை வந்தது. ஆண்டவனே இப்போ தான் மழை வேணுமா அப்படின்ட்டார். இது எனக்குள்ள ஒரு ஷாக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காருடா, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கானுங்க, மதத்தை வச்சு பழைக்கிறானுங்க, மதம் மூட நம்பிக்கையை கொடுக்குது, அதனால தான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னார். இந்த விளக்கம் எனக்கு நியாயமாகப்பட்டாலும் இந்த கடவுள் யார் அப்போது எப்படி தேடுறது? 21 வயசு. அப்போ நான் நர்சிங் ட்ரைனிங் படித்தேன், மேல் நர்சிங் ட்ரைனிங், ஸ்கடர் மெமோரியல் ஆஸ்பத்திரி ராணிப்பேட்டையில் நான் படித்தேன். அங்கே சொன்னாங்க, நர்சிங் படித்தா அரபு நாடுகளில் போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணலான்னாங்க. சரி, மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு பணம் தான் தேவைன்னு சொல்லி ரொம்ப நல்லா படித்தேன். 2வது வருஷமும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன், 3வது வருஷமும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். ஆனால் எனக்குள்ளே இருந்த பாவம், நான் அந்த ஆஸ்பத்திரி இருந்த சூழ்நிலை பலவிதமான பாவங்களுக்கு உட்படுத்தினபடினாலே சர்டிஃபிகேட் பெற்றாலும் எனக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அது நர்சிங் சூப்பர்டென்ட் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா அவங்கள நான் எதிர்த்து ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணேன். அதனால் எனக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ளை பண்ணால் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நான் போய் சொன்னால், நீ அட்ரஸ் கொடு, நானே எழுதுகிறாம்பாங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தால் என்னை பற்றி தவறாக எழுதிடுவாங்க, அந்த வேலை கிடைக்காது. இப்படி பல சான்ஸ்கள் போச்சு. ஆகினால என்னுடைய அக்கா கணவர் ரயில்வே மெயில் சர்வீஸில் ஒரு வேலை வாங்கி கொடுத்தார். எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுனால ஈஸியாக கிடச்சிது. ஷார்ட்டராக, அது ஓடுற ரயிலில் தபால் பிரிச்சுட்டு போகிறது, ஒரு கிளார்க் வேலை. அது எனக்கு ராத்திரி ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் 3 நாள் லீவு. எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. எங்கள் சின்ன ஊர் சங்ககிரின்ற ஊரில் அப்போ குடியிருந்தோம். அங்கே ஒரு சோடா கடை, அங்கே போய் உக்காந்துக்கிறது, அரட்டை அடிச்சிட்டு இருப்போம், கண்ட காரியத்தை பேசி சிரிச்சிட்டு கிடப்போம். ஃப்ரெண்ட்ஸ் என் மாதிரி வேலை இல்லாதவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம். அந்த ஊரில் ஏதாவது 2 பேர் சண்டை போட்டால் போனோன்னே 2 பார்ட்டியும் அடிச்சு போடுவோம். இப்படி நியாயம் விசாரிக்கிற மக்களாக நாங்களே மாற்றிக்கிட்டு, போலீஸ்காரங்க கூட எங்களை பாராட்டுற அளவுக்கு சில காரியம் செய்வோம். ஜலதாரம் அடிச்சுக்கிட்டால் எடுத்து விடுவோம். இப்படி சில சோஷியல் ஒர்க்கெல்லாம் செய்வோம். அதை பார்த்து ஊர் ஜனங்கள்லாம் இதனால எங்ககிட்ட தான் வருவாங்க, சோடா கடைக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு இது தண்ணி போவோப்பான்ட்டு ஜலதாரம் அடைச்சிக்கிச்சு, நாங்கள் தான் போய் செய்வோம். பஞ்சாயத்து போர்டில் எங்களுக்கு நல்ல பேர், நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்களும் ஒத்துழைப்பாங்க. ஆகவே நாங்கள் ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இது மாதிரி போக்குரித்தனமெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது வாழ்க்கையில் எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் செய்து வைக்கணும் அப்படின்ட்டு பிரியப்பட்டாங்க. எனக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆசை அப்போ இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு திருமணம் செஞ்சு தான் அவன் கொஞ்சம் நல்லா இருப்பான், இப்படி போக்குரிகளோட சுற்றிக்கிட்டு சூதாடிக்கிட்டு காசு வச்சு சீட்டு விளையாண்டுக்கிட்டுலாம் இருக்கிறானே, இவனை திருத்தணுன்றது, கல்யாணம் பண்ணால் நல்லாயிடுவான் அப்படின்ட்டு யாரோ சொன்னாங்களாம். எங்கள் மாமா சொன்னாராம். நான் எப்போதுமே அந்த கழகத்தில் இருக்கும்போது கருப்பாக இருக்கிறவங்க சிவப்பாக இருக்கிறவங்கள கட்டணும், பணக்காரங்க ஏழையை கட்டணும், உயர்ந்த ஜாதிக்காரங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்களை கட்டணும், படித்தவங்க படிக்காதவங்களை கட்டணும், அப்போ தான் சமநிலை ஏற்படும்லாம் சொல்லுவேன். எங்கள் மாமா சொல்லுவார், டே நீ வாயில் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில் செய்வியான்னு கேட்பார். நான் தைரியமாக செய்வேன் அப்படின்னு. எங்கள் அம்மா எங்கள் மாமாட்ட உனக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்ட்டாங்க. இவர் வந்து ஒரு நாள் சொன்னார், நீ சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குன்னார். என்ன அப்படின்னா, மூத்த பொண்ணு குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து லுத்தரன் சபையில் ஒரு போதகராக இருக்கிறாரு, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இது மூத்த பொண்ணு, இதுக்கு அடுத்த தங்கச்சிக்கு பைத்தியம், அதனால் இந்த பொண்ணை யாரும் கட்ட மாட்டேன்றாங்க, நீ சொல்லுவியா சவாலா, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பியா அப்படின்னு கேட்டார்.
சரி நான் சவாலை விட்டுட்டோமேன்னு சொல்லி சரி நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இவர் ஏற்பாடு பண்ணிட்டார். பொண்ணு பார்க்க போனோம். அந்த பொண்ணோட ஃபாதர் என்கிட்ட கேட்டார், உங்களை பார்த்தா இள வயசாக தெரியுதே, உனக்கு என்ன வயசுன்னு கேட்டார். 24 அப்படின்னு. என் பொண்ணுக்கு 29 வயசு, 5 வயசு உங்களோட மூத்து இருக்குது, ஆனால் இது சரிப்படுமா அப்படின்னாரு. நீங்கள் சொன்னால் கட்டிக்கிறேன் அப்படின்னு. அவர் சரி ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா யாருமே கட்டாத ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போனால் தான் மற்ற இளைஞரை அதுக்கு கீழே உள்ள தம்பி தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆகணும். 29 வயசு, எனக்கு 70. இப்போவும் அவங்க தான் என் மனைவி. அவங்கள கல்யாணம் பண்ணேன். ஒரு சவாலுக்காக கல்யாணம் பண்ண தவிர நேசித்து கல்யாணம் பண்ணேன், ஒரு அன்பாக நடந்தேன்னு ஒரு நல்ல கணவனாக நான் இல்லை. எப்போதும் அந்த சோடா கடை தான், எப்போதும் வெளியில் தான். சில சமயம் வீட்டுக்கே வரமாட்டேன், வெளியில் தான் படுத்திருப்பேன். ட்ராமா நடத்துவேன், சில நடிகைகள்லாம் கொண்டாந்து நடிக்க வச்சு அவங்களோட உல்லாசமாக இருந்து இப்படிப்பட்ட தவறான வழிகள். சூதாட்டம் என்னுடைய உடம்புல ஊறி போன ஒன்று. அந்த நிலையில் நான் ஆரம்பத்தில் மெட்ராஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்தேன். அங்கே வந்தால் குதிரை பந்தயம், பணம் எப்படி குறுக்கோழியில் சந்திப்பேன், என்னென்ன குறுக்கோழி உண்டோ அத்தனை வழிகளையும் நான் பின்பற்றி பார்த்தேன். என்னுடைய திறமை, என்னுடைய நயவஞ்சகமான பேச்சு, இதனாலலாம் முன்னேறிடலான்னு பார்த்தேன். ஒன்றும் நடக்கலை. மனைவிக்கும் எனக்கும் எப்போதும் சண்டை. வீட்டில் பிள்ளைகள் பிறந்தாங்க, அது சரீர சேர்க்கையினால் பிறந்தது. ஆனால் எங்கள் மனம் ஒத்து போகலை. என் மனைவியும் ரொம்ப கோபக்காரி, நானும் கோவப்படுவேன். ஒரு பாத்திரத்தை டங்குன்னு வச்சா நான் 4 பாத்திரத்தை தூக்கி எறிவேன். இந்த மாதிரிலாம் குடும்ப வாழ்க்கை நடந்தது. ஒரு சீர்கெட்ட வாழ்க்கை. அக்கம் பக்கத்துலலாம் கண்டபடி பேசுவாங்க, என்ன குடும்பம் இது அப்படிலாம் சொல்லுவாங்க. என் மனைவி சில சமயம் அழுவா. உண்மையாகவே நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒன்று என் மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், அல்லது தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கணும். அது ஏதோ தேவனுடைய அனாதை தீர்மானமோ என்னமோ தெரில, அப்படி ஒன்றும் ஆகலை. நான் ஒரு நல்ல கணவனாக வாழலை, பிள்ளைகளை ஒரு தகப்பனாக நான் வளர்க்கலை. ஏதோ பெற்று போட்டோமே தவிர என் மனைவி தான் எல்லாம் செய்தாங்க. சம்பாத்தியமும் கிடையாது. கடன் நிறைய வாங்கிட்டேன். சேட்டுக்கிட்ட கடன் வாங்கினேன். டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் லோன், செகண்ட் லோன், தேர்ட் லோன், இருக்கிற லோனுன்றதான் முதல்ல வாங்கிடுவேன். அது எந்த லோன்னாலும் எழுதி கொடுப்பேன். இது இல்லாமல் எமர்ஜென்சி லோன்னு ஒன்று இருக்குது, 5ஆம் தேதிக்கு எடுக்கலாம். சம்பளம் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி எமர்ஜென்சி லோன். ஏன்னா என் சம்பளத்தில் பிடித்தம் போக எனக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு 20 ரூபாய்க்கு குறைவாக தான் கிடைக்கும். அது சில நண்பர்கள்ட்ட 5 ரூபா 10 ரூபா வாங்கினா அவன் பக்கத்திலே நின்று வாங்கினோன்னு கையில் வாங்கிட்டு போயிடுவான். வீட்டுக்கு போகும்போது ஒன்றும் இருக்காது. சில சமயம் ஒரு 2 ரூபா 3 ரூபா இப்படி தான் இருக்கும். என்னுடைய மனைவியினுடைய கடைசி சகோதரர் எங்களுக்கு அப்பப்போ கொண்டாந்து ஒரு 100 ரூபா அப்படிலாம் என் மனைவி கையில் கொடுத்து, என் கையில் கொடுக்க மாட்டாங்க, மனைவி கையில் கொடுத்துட்டு போவாங்க. நான் எப்படி ஆயிலும் ரேஸில் ஒரு அடி அடிச்சிடலான்ட்டு மனைவியினுடைய நகை, கல்யாண புடவையை கூட கொண்டு ஒரு சேட்டு கடையில் அடமானம் வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் குதிரை பந்தயத்தில் விட்டு தோற்று, இப்படி ஒரு ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். அதை நினச்சி பார்த்தா எனக்கே இப்போ வெக்கமாக இருக்குது. ஆனால் அப்போ அதுதான் பெரிய ஒரு வீரதீர செயலாக தெரிஞ்சது, எப்படியும் பணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு பெரிய போராட்ட வீரனாக மாறணுன்ட்டு போலீஸ் லத்தி சார்ஜில் என்னுடைய அடித்து அதை தடுத்து இந்த எலும்பு நொறுக்கி போச்சு. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குழி தான் இருக்கும், எலும்பு இருக்காது. அது மாதிரிலாம் சில காரியங்கள் செய்து எப்படியாவது அரசியலில் பெரிய ஆள் ஆகணும். கோடம்பாக்கத்தில் குடியிருக்கும்போது அங்கே டைரக்டர் பீம்சிங் அவருடைய உதவியாளர் அருணாசலன் ஒருத்தர், அவர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அவர் மூலமாக எப்படியாவது சினிமா துறையில் நுழைஞ்சிடலாம் அப்படின்ட்டு போய் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணுமேனு கடன் வாங்கி நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக போவேன். என் பணத்தில் அவங்க சாப்பிட்டாங்களே தவிர அவங்க பணம் எனக்கு ஒன்றும் வரவே இல்லை. எனக்கு ஒரு சான்ஸும் கிடைக்கல. சில சினோரியாவுக்கு ஐடியா கொடுப்பேன், அதுக்கு ஒரு 1000 2000 அப்படி சில சமயத்தில் கிடைக்கும். இதுதான் என்னுடைய பழைய கால வாழ்க்கை. குடித்தேன், சர்வசாதாரணமாக செயின் ஸ்மோக்கராக மாறிட்டேன். கேம்பிளிங் என்னுடைய ரத்தத்தில் ஊறிப்போன, சூதாட்டங்கள் ஊறிப்போன ஒன்று. மன நிம்மதி கிடையாது. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு 31வது வயசு நடக்கும்போது எனக்குள்ள ஒரு பலவீனம் ஏற்பட்டு வர வர வெயிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஒரு நாள் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எனக்கு க்ஷயரோக வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. க்ஷயரோக வியாதிக்கு அப்போது சரியான மருந்து கிடையாது, இப்போ இருக்கிற மருந்து காலத்தில் இல்லை. எனக்கு மருந்துக்கு செலவு பண்ணக்கூடிய வருமானமும் இல்லை. அப்போல்லாம் மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டும் கிடையாது நான் வேலை பார்த்த நாட்களில். அதில் கையில் காசு இல்லாததுனால நான் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. 2வது க்ஷயரோக வியாதி வந்து அவ்வளோதான் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நாளடைவில் அதிகமாகி ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பேசினா கூட இருமல் வந்து ரத்தம் வரும் வாயில். அப்படிப்பட்ட நிலைமை. அதிகாலை 3 மணிக்கெல்லாம் இரும ஆரம்பிச்சிருவேன். இப்படிப்பட்ட நிலையில் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போக சொல்லிட்டாங்க.
இப்போ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகும்போது சேரோக வியாதி இருக்குது, அதனால் வேலை செய்கிறதுக்கு லாயக்கலைன்னு டாக்டர் சர்டிஃபை பண்ணிட்டார். ஆக அந்த வேலையில் சிட்டி அலோன்ஸ் மட்டும் கிடைக்கும். இதை வச்சுட்டு என்ன செய்கிறது? இந்த கவலையினால் நான் ஆஃபீஸிலேருந்து வீட்டுக்கு திரும்பி எலக்ட்ரிக் ட்ரெயினில் சேத்பேட்டில் ஏறி தாம்பரம் வரணும். அப்படி ஏறி உட்காந்து வரும்போது இந்த கவலை எனக்கு அன்றைக்கி தான் அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? இப்படி வாழ்கிறத விட செத்துட்டா நல்லது. இது ஆக்சிடெண்ட்டை செத்தா ஒரு 10,000 ரூபா குடும்பத்துக்கு கிடைக்கும், அதையாவது நம்ம செய்வோம் அப்படின்ட்டு இந்த ட்ரெயின் ஓடுற ட்ரெயின் வந்து கீழே ஜம்ப் பண்ணிட்டோம்னா ஒரே அடித்து செத்துடலாம் அப்படின்ட்டு வந்தேன். இந்த வாசல்கிட்ட வந்தபோது நான் குதிக்கிறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படின்ட்டு ஒரு சத்தம், கடவுளுடைய சத்தம் இல்லை, எங்கேயோ யாரோ பிரசங்கம் பண்ணுற சத்தம் ஒலிபெருக்கியில் வந்தது. அப்போ நான் யோசித்த, சாகிற நேரத்தில் இப்படி ஒரு வாக்கியம் ஒழுகுத, இது என்ன போதனை? நான் படித்த வேதங்களில் இதெல்லாம் இந்த மாதிரி இல்லையே, இது என்ன போதனை? என் பாவங்களை நான் மறைச்சதுனால தான் எனக்கு வாழ்க்கை போகுதா? ஒருவேளை பாவங்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா வாழ்க்கை வந்துருமா? இப்படி எனக்குள்ளே சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். நுங்கம்பாக்கத்தில் இறங்கி இந்த ரயில்வே லைன் ஓரமாகவே நடந்து வந்தேன். அப்படி வரும்போது நான் பார்த்த ஒரு காரியம், ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் மீட்டிங் நடக்குது. நான் வந்து ரயில்வே லைன் பேக் சைடு ஃப்ரண்ட் வாசலுக்கு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. அதை வேலி முள்ளெல்லாம் தூக்கிக்கிட்டு அதுக்குள்ளே நுழைஞ்சி உள்ளே போனேன். அந்த முள் பட்டு சட்டை கிழிஞ்சிடுச்சு. இப்படி கிழிஞ்ச சட்டையோடு போய் இந்த கூட்டத்தில் இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு மரத்துக்கு அடியில் இருட்டில் நின்றுக்கிட்டேன். அப்படி நின்றுட்டு அவர் என்ன தான் சொல்கிறாரு கேட்கலாங்கும்போது, அவர் திடீர்னு என் பக்கம், நான் நிற்கிற பக்கம் அப்படி வரல கையை நீட்டிக்கிட்டு, வாலிபனே ஏன் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னார். எனக்கு பகீர் இருந்துச்சு, என்னடா நம்ம மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இவர் எப்படி சொல்கிறாரு? மந்திரவாதியா, மெஸ்மரிசம் பண்ணுறாரா, இவர் யார்? நம்ம இப்போ தான் சாவு போனோம் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அது உன்னுடைய பாவத்தினால் அல்லவா? ஆண்டவர் உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தார், நல்ல உடலை கொடுத்தாரு, நீ பண்ண அக்கிரமம், நீ பண்ண காரியம், உன்னுடைய அநியாயமான செலவுகள், நீயே கடன் வாங்கிட்டு இப்போ நீ இதெல்லாம் கொடுக்க முடியாமல் சித்தரலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்னடா அவர் என்னை பற்றியே சொல்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தான் பேசுகிறாரா, இது பை சான்ஸா, கோயின்சிடென்ஸா, இது காக்கா உகார பணம் முடன்னுவாங்களா, அந்த மாதிரியா? இப்படி பல யோசனைகள் எனக்குள்ளே ஓடுது. அவர் முடிவில் சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு சீர்கட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்தாலும் நீ இந்த பாவ காரியத்திலிருந்து விடுதலை பெற்று நல்லபடியாய் வாழ உனக்காக ஒருத்தர் பலியாக இருக்கிறார் அப்படின்னு சுவிசேஷத்துக்கு வந்தார். இந்த பலியாக இருக்கிறார்னா ஒன்று எனக்கு என்னுடைய பழைய கான்செப்ட் பிரஜாபதி பலியை பற்றி ஞாபகம் வந்தது. அவர் பேசிகிட்டே போகிறார். அவர் வந்து பாவமில்லாத பரிசுத்தர், ஒரு கன்னியின் கற்பத்தில் பிறந்தவர், பரிசுத்த தேவன், பாவமில்லாதவர், நமக்காக பாவமானார். அவர் தலையில் முள்கிரீடம் வச்சாங்க, அவர் உடம்பெல்லாம் அடித்தாங்க, ஈட்டியில் குத்துனாங்க, கை காலில் ஆணி அடித்தாங்க, சிலுவையில் அடித்து வச்சுட்டாங்க. எல்லாம் சொல்லும்போது என்னடா இது, நம்ம படித்த பிரஜாபதி பலியும் இதுவும் ஒன்றா இருக்குது, நம்ம அப்பா அம்மா கூட இதெல்லாம் சொல்லலையே, நமக்கு சர்ச்சுக்கு போனால் தானே நமக்கு இதெல்லாம் தெரியும். அப்போது சர்ச்சுன்னா என்னென்னது, நாளைக்கு கிறிஸ்மஸ் டைமில் போகிறது அவ்வளோதான். இப்படியெல்லாம் இருக்குதேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இந்த இயேசு யாருக்கு வேணும், முன்னுக்கு வாங்க அப்படின்னார். என்னை அறியாமல் ஓடிட்டேன். ஏன்னா ஒரு இயேசு தான் இருப்பார், எனக்கு முன்னே யாராவது போயிட்டால் நமக்கு கிடைக்காத போயிடுமேன்னு தான் நான் ஓடினேன். வேகமாக ஓடி போய் மேடையில் ஏறி அந்த பிரசங்க கையை பிடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பேர் டாக்டர் ஜோஷுவா டேனியல், லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப்பினுடைய தலைவருடைய மகன். இன்றைக்கு அவர் வயதானவர், இன்னும் டிவிலெலாம் பேசுகிறார். அந்த பிரசங்கத்தில் நான் அப்படி போன உடனே, ஹூ இஸ் திஸ் கிரேசி மேன் அப்படின்னு கேட்டேன். பைத்தியக்காரன் யார் அவன் அப்படின்ட்டு தான் அவர் சொன்னார். இன்னொருத்தர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் சொன்னார், நான் டாக்டர் சாம்ராஜ் சாமுவேல், உங்களோட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படி கூட்டிகிட்டு போய், அவர் பைபிளை திறந்துக்கிட்டு என்னன்னு, எனக்கு பைபிள் சுத்தமாக தெரியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பைபிளே தெரியாது. எங்கள் அப்பா மட்டும் எப்பாவது பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க, கவலையினால் அதை பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கு பைபிள் பற்றி, கிறிஸ்டியானிட்டி பற்றி ஒன்றுமே தெரியல. அவர் சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் தான் அப்படின்ட்டு, சில சமஸ்கிருத ஸ்லோகங்கள். அவருக்கு அது தெரியல, அவருக்கு இது தெரில, எனக்கு அது தெரில. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது? கடைசியில் அவர் பைபிளை தூக்கி என் கையில் கொடுத்துட்டார். இந்த பைபிளை எடுத்துகிட்டு போங்க, எத்தனையோ வேதம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களா, இதையும் படிங்க, உங்களுக்கு திருப்தி இருந்தால் இங்கே வாங்க, இல்லைன்னா வரவானா அப்படின்ட்டார். திருப்தி இல்லைன்னா இந்த பைபிளை என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். என்ன நாள் மணிக்கங்கன்னு எந்திரிச்சு போயிட்டார். அவருக்கு கோபம் என் மேலே, நம்ம சொல்கிறது கேட்கலையே அப்படின்ட்டு.
அவர் நல்ல வேலைக்கு என்ன இப்போவே கிறிஸ்தவன் ஆகுன்னு சொல்லலை, நீ கிறிஸ்தவன் ஆனாதான் இல்லைன்னா நரகத்துக்கு போவேன்னு சொல்லலை. அவர் பேச ஆரம்பித்ததே நாங்கள் இது மாதிரி ஆர்குமெண்ட்டில் இறங்கிட்டோம். பைபிளை கொடுத்துட்டு போயிட்டார். முதன்முறையாக ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கையில் தூக்கிக்கிட்டு இந்த பாவ நிலையில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தொடக்கூட அருகதை இல்லையே, நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாரே, சரி கொண்டு போய் படிப்போன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரே ஒரு சின்ன ரூமில் தான் நாங்கள் குடியிருந்தோம், 7 பிள்ளைகளோடு. என் திருமணமாகி 7 குழந்தைகள். அப்போது ஒரே ஒரு சின்ன பல்பு உண்டு. நான் வந்தது 11 மணி இரவு. வீட்டுக்கு கதவு கிடையாது, அதனால் மனைவி எந்திரிச்சு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாய் வந்தாலும் நான் வந்தாலும் ஒன்று தான். சுவிட்சை போட்டுட்டு இந்த என்ன தான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்ட்டு இப்படி திறந்து பார்த்தேன். நான் பார்த்த முதல் வசனம் என்ன தெரியுமா? இந்த வசனமே உன்னை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்னு. தப்புன்னு மூடி வச்சுட்டேன். இதை படித்து ஏன் மாட்டிக்குவானே, இதை படித்தா தானே நியாயம் தீர்க்கும், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கலான்னு சொன்னால் படிக்காமல் இருந்துடலான்னு மூடி வச்சுட்டேன். என் மனைவி இப்படி பார்த்துட்டு அவளும் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு படுத்துட்டான். காலையில் எழுந்திரிச்சு திருப்பியும் ஒரு குறுகுறுப்பு. நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது, முதர்ந்து படிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓ நல்லது. நான் படித்த சமஸ்கிருத வேதத்தில் புருஷ சூக்தத்தில் சகசர சீர்ஷா புருஷ சகசரக்ஷா சகசரபாத் சபூமிம் விஸ்வத்தோ விருத்து அத்தியதிஷ்டத்த சாங்குலம் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம். கடவுள் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார் அப்படின்றது அதுலேயும் இருக்குது. அப்போது நான் நினச்சேன், சரி இது நல்ல வார்த்தை, நம்ம படித்த வேதத்தின்படி இதுவும் ஆரம்பிக்குது. அடுத்தது பைபிளை பார்த்தா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. திருப்பி மூடி வச்சுட்டேன். என்னடா சிருஷ்டிகர்த்தா இவர் சிருஷ்டிச்சாரம் ஒழுங்கினமாக இருந்தால் தான், வெறுமையாக இருந்தால் தான், நம்ம ஏற்கனவே ஒழுங்கினமாக இருக்கிறோம், இதை போய் மாட்டிக்கிட்டால் திருப்பி இன்னும் மோசமாகிடுவோன்ட்டு மூடி வச்சுட்டேன். அப்போ என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் முறையாக ஒரு பைபிளை கொண்டாந்துருக்கிறீங்க, எனக்கு அது பார்த்தாவே சந்தோஷமாக இருந்தது, ஆனால் திறந்துட்டு மூடிடுறீங்களே, அதை படித்து தொலைச்சா என்ன அப்படின்னா. அதுக்காக படித்தேன். சரி படிப்போம் அப்படின்னு அந்த ஆதியாகமத்தை ஒரு 2 மணி நேரத்தில் படித்து முடித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பூமி ஜலத்துக்குள்ளே போச்சு, இதெல்லாம் புராண கதைகளை நான் படிச்சிருக்கேன். பூமியானது ஜலத்துக்குள்ளே போச்சு, பகவான் பன்றி ரூபம் வந்து இந்த தண்ணிக்குள்ளே போய் தூக்கிட்டு வந்துட்டார், இதெல்லாம் இருக்கும். அப்போ ஏறக்குறைய ஸ்லேடையான சில காரியங்கள். ஆனால் அந்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு அதெல்லாம் நான் அந்த கதைகள்லாம் படித்தேன். முடிவில் யாத்திரை ஆகமம் படித்தேன். அதில் இறைவனுடைய சட்டத்திட்டங்கள், அந்த பலி இதெல்லாம் படித்தேன். அவர் அந்த கோயில் பூசாரிகள் என்ன செய்யணும், தேவியர் என்ன செய்யணும், இதெல்லாம் படித்தேன். நம்ம இந்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் செய்யக்கூடியதெல்லாம் இதில் ஏற்கனவே எழுதியிருக்குதே, இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அப்புறம் இந்த கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் வைத்துக்கொள், இந்த பொட்டு சிவப்பு ரத்த நிறத்தை வச்சுக்கோ, வீட்டு மேல் சட்டத்தெல்லாம் நிலைக்காலிலும் பூசு, இதெல்லாம் இந்து வீட்டில் செய்கிறாங்களே. அப்புறம் எண்ணாகமம் படித்தேன். அதில் வந்து இந்த பசுவினுடைய பலி பற்றி சொல்லியிருக்கு. அதை பலியை செலுத்தி அதனுடைய ரத்தம், அதனுடைய இறைச்சி, அதனுடைய தோல், அப்படியே சாணம் இதெல்லாம் எரித்து சாம்பலாக்கி அது தண்ணீரில் கரைச்சி உடம்புல பூசிக்கிட்டால் பாவத்தை பரிகரிக்கும்னு போட்டிருக்கு. அதான் நான் இப்போ நம்ம பசுவை பலி செலுத்ததுன்னு நின்று போச்சு, அதனால் பசுவின் சாணியை எரித்து திருநீர் பூசுகிறாங்களே அதானா இது. இப்படி பல காரியங்கள் எனக்கு அந்த பழைய ஏற்பாடை படிக்கும்போது இந்து மார்க்கத்தில் உள்ள கலாச்சாரங்கள், சில தெய்வீக நிலைமைகள் எல்லாம் இந்த யாத்திரையாகமும் லேவியராகமும் எண்ணாகமத்தில் நிறைய நான் பார்த்தேன். எப்போவுமே ஒரு புஸ்தகத்தை ஆரம்பத்தில் படித்தா உடனே பின்னாக்கு போகும், அது வழக்கம். இது கடைசியில் என்ன நம்ம எல்லாம் படிச்சிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. நான் அப்படி பின்னல் பக்கம் திறந்தேன்னா அதில் எபிரேயர் நிருபம் வந்தது. அதில் காலை வெள்ளாட்டுக்கடா இவங்களுடைய ரத்தத்தினால் அல்ல, பரிசுத்தமான தேவனுடைய ரத்தத்தினாலே அப்படின்னு ஒன்று. அடே இந்த பலி எப்போ இந்த பலியும் ஒன்றா, இப்படி பல கோணங்களில் அந்த எபிரேயரை முழுசும் படித்து முடித்தேன். அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக நிலைமை, இந்து மார்க்கத்தில் காணப்படுகிற அநேக காரியங்கள் ஏற்கனவே பைபிளில் இருக்குது. யூதர்கள் ஏற்கனவே இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் இந்தியாவுக்கு வந்ததுனால அந்த யூத பண்பாடுகள், அது கலாச்சாரங்களும் இங்கே இருக்குது. அப்போ இதுதான் சத்திய வேதம், இதில் வர இயேசு தான் மெய்யான தேவன் என்கிறத நான் நல்லா அறிஞ்சிக்கிட்டேன். அறிஞ்சிட்டு ஒரு 2 வாரம் கழித்து அங்கே போனேன், அந்த லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் போனேன். அதை சந்தோஷப்பட்டாங்க, ஒழுங்காக வாங்க. நாங்கள் போனேன். எப்போதும் பாவத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஒருவன் நல்லா ரட்சிக்கப்படணுன்னா லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்பில் ரட்சிக்கப்பட்டால் போதும். ஏன்னா உள்ளே இருக்கலாம் தோண்டி எடுத்துருவாங்க. பைபிளில் சில பகுதியை படிக்க சொல்லுவாங்க. அதில் விபச்சாரம் அவங்களுக்கு இருக்கா, நீங்கள் விபச்சாரம் பண்ணியிருக்கீங்களாமா? அசுத்தம், நீங்கள் அசுத்தப்பட கொலக்கணும் உண்டாமா? மோகம், நீங்கள் யாராவது மோகிச்சிருக்கீங்களாமா? இப்படி ஒன்று ஒன்றா கேட்பாங்க, தோண்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு இது கிடச்சிது. ஆனால் அதுக்கு மேலேயும் இந்த பாவத்தை பற்றி தான் எப்போதும் பேசுகிறாங்க. அப்போது நான் கேட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன். எப்போதும் பாவத்தை பற்றியே சொல்கிறீங்களே, பைபிளில் வேறு ஒன்றும் இல்லையா?
இல்லை நீங்கள் ஒரு 5 வருஷமாவது இதில் நல்லா பாவத்தை பற்றி உணரணும்னு. 5 வருஷம் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாள் இல்லையே. நான் ஜெயரோக வியாதியில் இருக்கேன், வேலை இல்லை, கஷ்டப்படுத்த குடும்பம், எங்கள் பிரதர் இன்லா கொடுத்த பணத்தில் தான் நாங்கள் பொழைச்சிட்ருக்குறோம். இப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்கிறதுன்னு ஒரு நாள் வீட்டில் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, இயேசுவேன்னு அழுவேன், அதுதான் தெரியும், எனக்கு ஜெபமே பண்ண தெரியாது. என் மனைவி கூட சேர்ந்து அழுவாங்க. இப்படி திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆச்சு எப்படின்னு ஒரு நாள் கேட்டாங்க. எங்கள் மனைவி பயந்துட்டாங்க. நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் விட்டுட்டு கோவப்படுறது, ஸ்மோக் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது எல்லாம் நிறுத்திட்ட பாருங்க. அவளுக்கு கலை எது புத்தி மாறாட்டம் ஆகிப்போச்சுன்ட்டு அவங்க அப்பாவுக்கு தந்தி கொடுத்துட்டான். நான் ரூமில் உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் அவர் வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இப்படி நின்னார். இப்படி பார்த்தேன், என்ன மாமான்னு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னார். இவ்வளோ நாள் கேட்டிருந்து இப்போ தான் நல்லா இருக்கேன், உங்களை வாங்கன்னு கூப்பிட்டு சாட்சியெல்லாம் சொன்னேன். அவருக்கு ரொம்ப திகைப்பு. நான் சொன்னேன், மாமா நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்தீங்க, என்னைக்காவது என் பாவத்தை கண்டித்து சொல்லி நான் மனம் திரும்புவதை பற்றி ஒரு நாளும் சொல்லலையே மாமா அப்படின்னு. நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோமேன்னாரு. அந்த பிரசங்கம் ஏதோ ஒரு போச்சு, ஒரு 15 நிமிஷம் சொல்கிறீங்க, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண பிரசங்கத்தை நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. இந்த மாதிரி உள்ளத்தை ஊடுருவி சொல்லும்படியான வார்த்தையை ஒரு மனுஷன் சொன்னார். அப்படி அவர் சபை தலைவராக இருந்ததுனால இதெல்லாம் அது வேறு ஒரு குரூப்பு அப்படி இப்படி எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், கிறிஸ்டியன்ஸில் இத்தனை குரூப் இருக்கா அப்படின்னு. அதனால் ஆண்டவரே எனக்கு சரியான வழியை காட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி சாயங்காலம் நான் போகும்போது பிரியதாஸ் அப்படின்ட்டு ஒரு சத்தம் என் காதில் விழுந்தது. ஒருவேளை என்ன தான் ஆண்டவர் பிரியதாசன் சொல்கிறாரா அப்படின்னு நினச்சிட்டு போய் ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் போகும்போது பல்லாவரத்தில் ஒரு பிரதர் முன்னால் வந்தார். அவர் கிட்டத்தில் நெருங்கினோடனே நான் அவரை பார்த்து நீங்கள் பிரியதாஸா அப்படின்னு. அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் யார், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னார். ஓ நீங்கள் தான் பிரியதாஸா அப்படின்னு. என்ன பதில் சொல்லிங்க, பிரியதாசன் கேட்டுட்டு நீங்கள் தான் பிரியதாசான்னு, என்ன நீங்கள் யாருன்னு அப்படின்னு சொன்னார். நான் அந்த மாதிரி நான் இப்படி இதெல்லாம் இருந்தேன் அப்படின்னா அவர் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் ஒரு நல்ல பிலீவர். அவர் இன்றைக்கி அவருக்கு டாக்டர் ஜான் பால்னு பேர். அவர் தான் நான் கர்த்தருடைய ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்தின சகோதரர். அப்போ அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் ஃபெய்த் அசம்பிளி ஒன்று தாம்பரத்தில் இருந்தது, அதுக்கு வர சொன்னார். அங்கே போனேன். அங்கே ஞானசாந்தத்தை பற்றி சொன்னாங்க. நான் என் மனைவி என்னுடைய மாறுதலை பார்த்து அவங்க இது எப்படி இந்த மாறுதல் ஏற்பட்டதுங்கும் போது என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கை செய்தேன். என் மனைவிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்டேன். கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்கிறேன், இது உன் காலாக நினச்சிக்கோ, நான் உனக்கு நல்ல கணவனாக வாழலை, இனிமேல் நான் நல்ல கணவனாக வாழ்வேன் அப்படின்னு பிள்ளைகளுக்கிட்டையும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்டேன். இப்படி யாராருக்கு நான் துரோகம் செஞ்சனோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். சிலருக்கு கடித முறை எழுதி போட்டேன். அப்புறம் ரயில்வேயில் நிறைய டிக்கெட் வாங்காமல் போயிருக்கேன், அதெல்லாம் கணக்கு போட்டு அந்த பணத்தை கொண்டு போய் கட்டினேன். அவர் கேட்டார், ஏன் இப்படி செய்கிறீங்க, இப்படி கட்டுறீங்கன்னா, இப்போ தான் நான் உண்மையான மனுஷனாக மாறி இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து என்னை மாற்றிருக்கிறார். இப்படி எல்லோரும் இயேசு திட்டம் டிடிஆரே தேவையில்லை அப்படின்னாரு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய காரியங்கள் நடந்தது. மனசில் ஒரு சந்தோஷம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் வியாதி போல, வறுமை போல, உடனே எல்லாம் நல்லா இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தோம். பாஸ்டர் வீட்டில் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை சபை முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த ஒரு நேரம் சாப்பாடு எங்களுக்கு 2 நாளைக்கு வயிற்றில் தாகும், அப்படி சாப்பிடுவோம். அப்போ பிரியதாஸ் சகோதரனும் கொஞ்சம் உதவிகள் செய்ய ஆரம்பித்தார். பிலீவர்ஸ் கொஞ்சம் உதவி செய்தாங்க. இப்படிப்பட்ட பல விசுவாசிகள் மூலமாக எங்கள் குடும்பம் தாங்கப்பட்டது. இப்போ பிரதர் கிளாடி ஈஸ்வர்ராஜ், அவர் எனக்கு ஒரு முன்னோடி, என்னை விட இளைஞர், ஆனால் எனக்கு அவர் முன்னோடியாக இருந்தார். டாக்டர் ஜான் பால் அவர்கள் எனக்கு உதவியாக இருந்தாங்க. வண்டலூரில் சபை வச்சுருக்கிற, கல்வாரி சபை வச்சுருக்கிற பாஸ்டர் ராஜன் அவர்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்க சைக்கிளையே எனக்கு கொடுப்பாங்க போகிறதுக்கு வரதுக்கு. அவங்க வீட்டில் அவங்க அம்மா என்னை ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. இப்படி விசுவாசிகளால் ஆதரிக்கப்பட்டோமே என்று எங்கள் உறவினர்களாக நாங்கள் ஆதரிக்கப்படவே இல்லை. ஒரு தடவை கையில் காசு இல்லைன்னு எங்கள் மூத்த அண்ணனுக்கு கடிதம் எழுதினேன், எனக்கு ஒரு 30 ரூபா அனுப்புங்கன்னு. என் தம்பி செத்து போயிட்டான்னு எழுதிட்டார். அது மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் உதவியில்லை, எங்கள் மனைவி சைட்லேயும் அதிகமான உதவி இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட நேரத்தில் கிறிஸ்து என்னை சந்தித்ததுனால கிறிஸ்துவனுடைய அன்பு எனக்குள்ளே இருந்தது. கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் எனக்கு அன்பு பாராட்டினாங்க. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற கருத்துக்கள் வரணும்னு நிறைய புஸ்தகம் கொடுப்பார். டாக்டர் ஜான் பால் நிறைய புஸ்தகம் கொடுத்து அதை படிங்க படிங்க படிங்க. இப்போ டாக்டர் ரேவன்ஹென் எழுதின ஒய் ரிவைவல் டாரிஸ், எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது என்ற புஸ்தகத்தில் கிறிஸ்தவங்க தான் அதுக்கு மூல காரணன்றதை ரொம்ப விளக்கியிருந்தார். அப்போ நான் ஒரு தீர்மானம் செய்தேன், மற்றவர்களுக்கு இடரெலாம் இருக்கக்கூடாது, பைபிள் உள்ளதை அப்படியே கடைப்பிடிக்கணும், உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லணும்.
அப்படி வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை பண்படுத்தி கொள்ள ஆரம்பித்தேன். நாளடைவில் எனக்கு பாஸ்டர் பாஸ்கர் தாசன் என்பவருடைய ஒரு அறிமுகம் கிடைச்சிது. அவருடைய பிரசங்கங்கள் ஒவ்வொன்றும் மணியான பிரசங்கம், ஒவ்வொன்றும் ஒரு சாட்டை அடினே சொல்லலாம். அவரே ஒரு நாள் சொன்னார், என் பிரசங்கத்தில் யார் ஒப்பு கொடுக்கலனாலும் ஒரு கை நிச்சயமாக தூக்கும், அது செல்லப்போட கை தான் பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் ஒப்பு கொடு. சொல்லப்போனால் அவருடைய வசனங்கள் என்னை புடமிட்டது. கர்த்தருடைய வசனத்தை அவர் பிரசங்கிக்கும் போது என்னை திருத்தி கொள்ள நிறைய பயன்படுது. அவர் ஒரு போதகர் மட்டும் இல்லை, ஒரு தகப்பனை போல் எங்களுக்கு தேவையில்லாம். சில சமயம் வீட்டில் சாப்பாடு இருக்காது, என்னதான் தெரியுமோ திடீர்னு இட்லி எடுத்துகிட்டு வருவார், தோசை எடுத்துகிட்டு வருவார், சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார், பல காரியங்கள். ஆரம்ப காலத்தில் கர்த்தர் எப்படி என்னை ஆதரித்தார்ன்றதை ஒரு சில சாட்சியை நான் சொல்லத்தான் வேணும். ஒரு தடவை என்னை சாட்சி சொல்கிறதுக்காக ராணிப்பேட்டை அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் அங்கே நர்சிங் படித்ததுனால எனக்கு ரொம்ப ஆசை, நான் இருந்த ஊரில் போய் சாட்சி கொடுக்கணுன்ட்டு போனேன். அப்போ டிக்கெட் வந்து ₹3.75 பஸ் டிக்கெட்டு. என்கிட்ட இருக்கிறதே ₹4. இதில் 25 பைசாவை தான் என் மனைவிக்கு கொடுக்க முடியும். என் மனைவி கேட்டால் வீட்டில் அரிசியே இல்லை, நீங்கள் 25 பைசாவை கொடுக்குறீங்களே. அம்மா, நான் ஒன்று சாட்சிக்கு போகிறத நிறுத்திட்டு இந்த காசுக்கு அரிசி வாங்கி போடலாம், அல்லது சாட்சி சொல்கிறதுக்காக நான் போகலாம், நீ எதை விரும்புகிறேன்னு கேட்டேன். சொன்னால் நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம், நீங்கள் போய் சாட்சி சொல்லிட்டு வாங்க அப்படின்னா. என் மனைவி ஊழியத்துக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கர்த்தருடைய ஊழியத்தில் அவங்க எதுவுமே தடையாக இருந்ததில்லை, இடரலாக இருந்ததும் இல்லை. அப்படி நான் போயிட்டேன். திருப்பி வரும்போது அந்த ஊழியத்தில் கூட வந்த பிரியதாஸ் அவர்களும் கிளாடிஸ்வர் ராஜனவங்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு ஊழியம் முடிஞ்சு காலையில் பஸ் ஏறி போயிட்டாங்க மெட்ராஸுக்கு. என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. என் கையில் காசு இல்லை. நான் சாட்சி கொடுத்ததுக்கு அதாவது காணிக்கை கிடைக்குன்னா அந்த பாஸ்டர் அதுவும் தரல. சரி நீங்கள் புறப்படுங்கன்ட்டார். இப்போ ஒரு பையை தூக்கிக்கிட்டு ரோட்டில் வந்து நிற்கிறேன். அப்போது ஒரு வந்தார், ஐயா நேற்று நீங்கள் சாட்சி கொடுத்தீங்க, என் வீட்டில் பெரிய ரிவைவல், எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, எல்லாம் ராத்திரி என் மகன் அழுதுகிட்டே இருந்தார் உங்கள் சாட்சி கேட்டு. ஊருக்கு போகிறீங்களா ஐயா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. அதுக்குள்ளே பஸ் வந்தது, ஒரு கை காட்டி பஸ்ஸை நிறுத்திட்டார். நடாது பஸ்ஸை நிறுத்திட்டார, கையில் காசு இல்லையே, சரி இங்கே ஏறி அந்த பக்கம் போய் இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் உள்ளே போனேன். நான் உள்ளே போகிற நேரத்தில் ஒரு ₹10 தூக்கி கண்டக்டர்கிட்ட கொடுத்து அவருக்கு டிக்கெட் கொடுத்துட்டு மிச்சத்தை அவர் கையில் கொடுத்துருங்க. எனக்கு ஒரு பெரிய அதிசயம், கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார். நேராக தாம்பரத்தில் இறங்கினேன். மிச்சம் இருந்த காசுக்கு கொஞ்சம் பழம், ப்ரெட்டு எல்லாம் வாங்கிட்டேன்னா பிள்ளைகள் பட்னியாக இருக்குமே, ரைஸ் இல்லையே. அப்புறம் பிள்ளைகள்லாம் சந்தோஷம் விளையாண்டுட்டுருக்குறாங்க. போனோன்னே மனைவிட்ட கேட்டேன், என்னம்மா எப்படி பிள்ளைகள் சந்தோஷமாகுது, எப்படி சாப்பாடு கிடச்சி, நீங்கள் தான் அரிசி வாங்கி வச்சுட்டு போனீங்களே அப்படின்னா. இல்லைம்மா நான் அரிசி வாங்கலையே, என்கிட்ட 25 காசு தானே மிச்சம், அரிசி வாங்கலையா. இல்லைங்க அரிசி இருந்ததுங்க. போனால் ஒரு பிஸ்கெட் டப்பாவில் தான் அரிசி போட்டு வைப்போம், ஃபுல்லாக இருக்குது அரிசி. இது வரைக்கும் அந்த அரிசி எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அதே போல் ஒரு தரம் வீட்டு வாடகை ₹30, அது கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அது வீட்டுக்காரன் வேறு கண்டுபிடி திட்டுவாங்க. அப்போது உட்காந்து ஒரு அந்த சானிட்டோரியம் பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தார், முன்னால் திடீர்னு வந்தார். என்னமோ வர மாதிரி இருக்குன்னு முழிச்சு பார்த்த ஜெபத்தில் இருந்து ஒரு மனுஷன் வந்தார். இந்தாங்க அப்படின்னு நீட்டினார். புது ₹5 தாள், 6 ₹5 தாள் கையில் கொடுத்தார். கொடுத்துட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு கண்மூடி திறந்து பார்க்குற அவர் இல்லை அங்கே. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம். இப்படி பல வகையில் சின்ன சின்ன அதிசயங்கள். கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. நீ கடன் வாங்காது இருப்பாய். அது கட்டளை மாதிரியே நான் ஏற்றுக்கிட்டேன். நான் வாங்கக்கூடாது, கடை வாங்கி சாப்பிடக்கூடாது, கடை வாங்கி உடுத்தக்கூடாது. அப்போ அந்த நிலையில் காசு இல்லாமல் 5 நாள் பட்னியாக இருக்கிறோம். சின்ன குழந்தைக்கு வெறும் தண்ணி எடுத்து ஸ்பூனில் கொடுத்துட்ருக்கோம். அந்த நிலையில் மனைவி சொன்னால், ஆகார் பிள்ளையை போட்டுட்டு தனியாக போய் அழுத மாதிரி நானும் அழ போகிறேன் அப்படின்னா. இல்லைம்மா நம்ம ஜெயிப்போம் வா அப்படின்ட்டு பைபிளை திறந்தால் அதில் ஒரு வசனம். எனக்கு அப்போ பைபிளில் எந்த அதிகாரம் எந்த வசனம் ஒன்றும் தெரியாது, சும்மா தான் திறந்து எதாவது படிப்பேன். அதில் ஒரு வசனம் பார்த்தேன், சிங்கம் தன் குட்டிகளை காணதை பீறி தன் பெண் சிங்கத்துக்காக தொண்டையை பிடித்து கொன்று பீறி போட்டவையெல்லாம் தன் குகையும் தொண்டையை பிடித்து கொண்டால் தாபரத்தையும் நிரப்பிட்டு அப்படின்னு ஒரு வசனம். எனக்கு அது வித்தியாசமாக பட்டது. ஆண்டவரே, சிங்கமே தன்னுடைய மனைவி சிங்கத்துக்கும் குட்டி சிங்கத்துக்கும் இறைய கொண்டாந்து கொடுக்குதுன்னு போட்டிருக்க, நீர் யூதராஜ சிங்கம்னு உங்களுக்கு பேர் உண்டு, என்ன நாங்களாம் உங்கள் குட்டிங்க தானே, எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு ஜெபத்தில் நான் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன். மனைவியும் கூட சேர்ந்து அழுதுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க. வாசலில் ஏதோ பாத்திரம் வைக்கிற மாதிரி ஒரு சத்தம். ஜெபத்தில் கண்ணு திறந்து பார்க்க மாட்டோம். ஜெபத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரலாம் சொல்லிட்டு பார்த்தா 2 பெரிய டிஃபன் கேரியர், 5 அடுக்கு பாத்திரம், 2 பெரிய டிஃபன் வாசலில் இருக்குது.
ஓடி போய் பார்த்தா தெருவில் ஒருத்தர் ராத்திரி 11 மணிக்கு ஒரு வெறிச்சோடி கிடக்கு, ஒரு மனுஷன் ஜனமாட்ட. யார் இதை கொண்டாந்து வச்சா? தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது, தூக்கிட்டு உள்ள கொண்டாந்த. யார் வச்சா? யார் சொன்னால் பாருங்க, 5 நாளாக பட்டினியாக இருக்குது பிள்ளைங்க, இப்போ யார் வச்சாரெலாம் கேள்வியில் சாப்பிடணும் முதல்ல அப்படின்ட்டு பிள்ளையெல்லாம் எழுப்பி ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அப்போ யார் வச்சுருப்பா? திருப்பி ஒரு யோசனை, ஒருவேளை தூதர்கள் கொண்டாந்து வச்சுருப்பாங்களோ அப்படின்னு. சரி, தூதர்கள் வச்சுருந்தா எடுக்க வருவாங்க பாத்திரத்தை, அப்போ தூதர்களை பார்த்துடலான்ட்டு நானும் என் மனைவி நேரு உட்காந்து நடுவில் பாத்திரத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோம், தூதர்கள் வருவாங்கன்னு. தூதர் வரல, தூக்கம் வந்தது, நல்லா சாப்பிட்ட களைப்பில் தூங்கிட்டோம். காலை 8 மணிக்கு 2 பிரதர் வந்தாங்க. ஒரு பிரதர் எனக்கு தெரியும், ஒருத்தர் தெரியாது. அவர் வந்தோடனே, பிரதர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னார். நீங்கள் தான் வச்சிங்களான்னு? ஆமாம், நாங்கள் தான் வச்சேன். என்ன பிரதர் அந்த நேரத்தில் கொண்டாந்து வச்சிங்க? இல்லை, இந்த பிரதர் வீட்டில் ஒரு என்கேஜ்மெண்ட்டு, அதுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் அவங்க என்கேஜ்மெண்ட் கேன்சல்னு தந்தி வந்துடுச்சு. இவ்வளோ சாப்பாடு வீணாக போகுதுன்னு யோசித்தோம். அப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னேன், அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னார். அதான் 2 டிஃபன் கதை எடுத்துகிட்டு வந்து வச்சோம் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சைக்கிளில் உடனே போயிட்டோம். அப்போ நான் வெளியில் பார்த்தா யாரையும் காணுமே, நாங்கள் சைக்கிளில் போயிட்டோம். அப்போ என் மனைவி கேட்டா, சரி நேற்று ராத்திரி சாப்பாடுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக கத்தர் கேன்சல் பண்ணிட்டார், இனிமேல் ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னம்மா, கடன் வாங்காமல் இருக்கிறதுல ஒரு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம், இனி நம்முடைய வாழ்க்கையில் பசியே இருக்காது, அதை பற்றி நீ கவலையே படாத, நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படி. கத்தருக்கு மகிமையாக சொல்லணுன்னா, அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் கடன் வாங்கினதும் இல்லை, பசியாக இருந்ததும் இல்லை. என்கிட்ட பேங்க்கில் பணமும் கிடையாது. கிடைக்கிற காணிக்க குடும்ப செலவுக்கு கொஞ்சம், ஊழியத்துக்கு மிச்சம், இப்படி தான் செலவு பண்ணி தவிர ஸ்டாக் பண்ணதில்லை. சொந்த வீடு கிடையாது, இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக மனசாட்சியில் உண்மையாக இருக்கணும்னு பிரியப்படுறேன். அநேகர் என்ன குறை சொல்லியிருக்கிறாங்க, இல்லாத பொல்லாததெல்லாம் பழித்து சொல்லியிருக்கிறாங்க. அதை தாங்கக்கூடிய உள்ளத்தை கத்தர் கொடுத்தார். எங்கள் வாழ்க்கையை நான் சீர்படுத்த ஆரம்பித்தேன். எபேசிய நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் நான் படிக்கும்போது ஒரு கணவன் மனைவியை எப்படி நேசிக்கணும்னு கற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் என் மனைவியை 6 பிள்ளைகள் பெற்ற பின்னால் என் மனைவியை நேசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னால் பாவியாக இருந்ததுனால ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனே தவிர ஒரு நேசிக்கலை. என் மனைவியை நேசிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி தன்னை திருத்தி கொள்ள வருகையின் தூதன்ற பத்திரிகையை படித்து அவள் தன்னை திருத்தி கொண்டார். எங்கள் பிள்ளைகள் கத்தருக்குள்ளே நாங்கள் வளர்த்தோம். சின்ன வயசுலேயே நான் ரட்சிக்கப்பட்டதுனால அவங்கள சின்ன வயசுலேருந்தே கத்தருக்குள்ளே வளர்த்தோம். சில சபைகளை என்னை கொண்டு போய் சாட்சி சொல்ல வைப்பாங்க. ஒரு முறை மெட்ராஸ்லேருந்து சுந்தரையா சபையில் நான் சாட்சி கொடுத்த போது சுந்தரையா எழுந்திரிச்சு, இன்றைக்கி பிரசங்கம் தேவையில்லை, தம்பியுடைய சாட்சியே போதுன்ட்டு ஒரு அழைப்பு கொடுத்தார். ஒரு 56 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சாட்சியை கேட்டு. இப்போ சுந்தரையா சொன்னாங்க, உனக்குள்ள ஒரு பெரிய அழைப்பு இருக்குது, அதை நீ காத்துக்கொள் அப்படின்னாரு. அப்போ நான் ஊழியம் செய்யட்டுமையான்னு கேட்டேன். முழங்கால காட்டு அப்படின்னார். என்னடா ஊழியம் செய்யலான்னு கேட்டால் முழங்கால காட்ட சொல்கிறாரு அப்படின்ட்டு பேண்ட்டு போட்டுருவேன். பேண்ட்டை சுருட்டி முழங்கால காமிச்சேன். குனிஞ்சு பார்த்துட்டு லாய்க்கலன்ட்டேன். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்கன்னு. நான் முழங்கால தழும்பே இல்லையே, நீ முழங்கால நின்று ஜெபமே பண்ணாத மனுஷன், உனக்கு எப்படி ஊழியம் வரும் அப்படின்ட்டார். அன்னிலேருந்து முழங்கால நின்று ஜெபிச்சு தழும்பு ஏறின பின்னால் போய் சொன்னேன். 2-3 வருஷம் ஆச்சு. அப்போது கொஞ்சம் சின்ன பிரசங்கம்லாம் செய்ய சொல்கிறேன். பாஸ்கதாசன் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். திடீர்னு கூப்பிட்டு நீ இன்றைக்கி பிரசங்கம் பண்ணு அப்படிம்பாரு. ஐயா திடீர்னு சொல்கிறீங்களா? ஆமாம், திடீர்னு தான் எல்லாம் சொல்லுவேன். எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கேன்? நிறைய கேட்டிருக்கேன். அதில் ஒன்று எடுத்து சொல்லு, அதான் பிரசங்கம் பார். தன்னுடைய பிரசங்கத்தை என்ன சொல்லுவார், நான் கேட்டதை சொல்லுவார். இப்படி தான் நான் பழகிறேன். என்னை பழக்கினாங்க. அவர் தான் என்னை உருவாக்குனவர்னு சொன்னால் அது மிகையில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார். அப்போது ஊழியங்கள் செய்யும்போது ஒரு நாள் அவருடைய சபையில் ஒரு லேடி டாக்டர் அம்மா திடீர்னு எந்திரிச்சு என் தலையில் கை வச்சு, இந்திய நாட்டில் உள்ள இந்து மக்களுக்காக கர்த்தர் உன்னை விசேஷமாக பிரித்து எடுத்திருக்கிறார், ஆகவே நீ அவர்களுக்காக உன்னை ஆயத்தம் பண்ணு, அவர்களைப் போல் ஒரு காவி வஸ்திரத்தை உடுத்திக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. எனக்கு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன். பாஸ்கதாஸ் என்ன பார்க்குறாரு, இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாக இருக்குமானால் அது நடக்கும் அப்படின்ட்டார். சுந்தரராஜன் ஒருத்தர் அவர் சொன்னார், பிரதர் நான் ஒரு சொப்பனை பார்த்தேன், நீங்கள் காவி நேரத்தில் தண்ணி குடிச்சதை பார்த்தேன் அப்படின்னாரு. ஏன்னா அது 2 பேர் சொல்கிறாங்களே, ஒரு வேளை இது உண்மையாக தான் இருக்குமா? 7 பிள்ளைகளையும் மனைவி வச்சுக்கிட்டு நம்ம போய் எப்படி ஒரு காய்வை போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு யோசித்தேன். ஒரு நாள் காலையில் என்னுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது.
பார்த்தா ஒரு குள்ளமாக ஒரு மனுஷன் நிற்கிறாரு, கையில் ஒரு பண்டில் வச்சுருந்தார். இந்த விலாசம் உங்களுதா அப்படின்னாரு. ஆமாம் என்னுடைய தான். நீங்கள் தான் செல்லப்பாவா அப்படின்னாரு. ஆமாம். இந்தாங்க பிடிங்கன்னாரு. என்ன பிரதர் இது, பிரித்து பாருங்க அப்படின்னாரு. பிரித்து பார்த்தா காவி துணி, 10 மீட்டர் காவி துணி வச்சுருக்காரு. என்ன பிரதர் இது, நீங்கள் யார் என்ன? இல்லை, நான் ஒரு ஆசிரியர், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கேன். நான் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவன். இன்னைக்கு அதிகாலை ஜெபத்தில் ஒரு கை பிளாக் போர்டில் என்னுடைய இந்த விலாசத்தை எழுதி 10 மீட்டர் காவி துணி வாங்கி கொடு அப்படின்னு எழுதியிருந்தது பார்த்தேன். பார்த்துட்டு அதை அப்படியே குறிச்சிட்டு வாங்கிட்டு ஓடியாந்தேன், வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அவர் இன்னும் உயிரோடு இருக்கார், ஸ்ரீபெரும்புதூரில். ராஜரத்னம் அவர் பேர். அவர் இப்போ ஒரு போதகராக இருக்கிறாரு. அந்த ஏவுதலில் தான் நான் தைச்சி போட்டேன். அப்போ பிரதர் சுந்தரராஜ் அதை தைக்க கொடுத்துட்டு வரேன், நீங்கள் காவி போட்டிங்கன்னா உங்களை திட்டுறதுக்குன்னு 2 ஊழியக்காரர் வருவாங்க அப்படின்னாரு. என்ன ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை எனக்கு. அதே மாதிரி நான் காவி துணியை ஜெபம் பண்ணி போடும்போது எனக்கு நிறைய சுருள் முடி இருக்கும், சுருளாக வச்சுருப்பேன். என்னென்னா பெண்களை அப்படி அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன சினிமா அதெல்லாம் வாலிபத்தில் செஞ்சது, முடி ரொம்ப சுருட்டையாக இருக்கும். அதனால் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு வழுக்க மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காய் வஸ்திரம் போட்டேன். இந்த 2 பாஸ்டர் அங்கே பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் கண்டபடி பேசுகிறாங்க, பிசாசு உங்களை வழி நடத்திடுச்சு, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படி இப்படின்னு. நான் அமைதியாக கேட்டுட்டு கடைசியில் சொன்னேன், எனக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு பாசுதாஸ்கிட்ட போனேன். நான் அன்றைக்கி சொன்னேன்ல, இது கர்த்தருடைய காரியமாக நான் நடக்கும்னு சொன்னேன், அது நடந்துருச்சு. நீ ஊழியம் செய்ய. நான் வீட்டில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வஸ்திரத்தை போட்டதுனால எனக்கு என்ன நன்மை, என்னை ஊழியத்தில் எப்படி நீர் பயன்படுத்த போறீர், எனக்கு 2 அடையாளம் கிதியோனை போல காட்டும். 1, இந்த வஸ்திரத்தை போட்டதுனால எனக்கு ஒரு பயங்கரமான ஹிந்து ரட்சிக்குள்ளே நடத்தும்படியாக இது உபயோகப்படுத்தணும். 2வது, இனி நான் இந்த வஸ்திரத்தை பணம் போட்டு வாங்க மாட்டேன், எனக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறேன். சாகிற வரைக்கும் நான் துணி வாங்க மாட்டேன், யாராவது வாங்கி கொடுத்தா தான் போடுவேன். இப்போ நான் போட்டிருக்கிற வஸ்திரம் 8 வருஷமாக போட்டிருக்கேன். ரொம்ப ஜாக்கிரதையாக துவைச்சி காய போட்டு நானே கிழியாதபடி பார்த்து, கிழிஞ்சாலும் தைச்சிக்குவேன். தூரத்து பார்த்தா நல்லா புதுசாக தெரியும், பக்கத்தில் பார்த்தா தான் அது எவ்வளோ பழசுன்னு தெரியும். அப்படி ஒரு பொருத்தனையோடு செஞ்சேன். இது வரைக்கும் காய் வஸ்திரம் யாராவது வாங்கி கொடுத்து தான் நான் தைச்சி போட்டுக்கிறேன். இப்போ யாரும் வாங்கி கொடுத்துடாதீங்க, நிறைய இருக்குது இப்போ. அதோட அன்றைக்கி 11 மணிக்கு ராத்திரி ஜெபம் முடிச்சுட்டு படுக்க போகும்போது வெளியே போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு மனைவிட்ட சொன்னேன், கர்த்தர் வெளியே போக சொல்கிறாரு. கர்த்தர் சொன்னால் போங்க அப்படி. பைபிளையும் ஒரு டவலும் எடுத்து பையில் போட்டுக்கிட்டு வெளியே போனால், மெயின் ரோடில் போனால் ஒரு லாரி வீல் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிளீனர், சாமி எங்கே போகுது அப்படின்னு. எங்கேயோ போகிறோம்ப்பா அப்படின்னு. ஏறுங்க நம்ம வண்டியில் போகலாம் அப்படின்னா ஏறி உட்காந்துட்டேன். விடிய விடிய ஓட்டி பொள்ளாச்சியில் கொண்டு இறக்கிட்டேன். மெட்ராஸ் பொள்ளாச்சியில் கொண்டு காலை 5 மணிக்கு இறக்கிட்டு, இதுக்கு மேலே ராரி போகா சாமி இறங்க அப்படின்னு. என்ன ஒருன்னா பொள்ளாச்சின்னாப்பா இவ்வளோ தூரம் கொண்டாந்து விட்டுட்டியாப்பா, நான் வேறு ராத்திரி தூங்கிட்டேன் லாரியில். இறங்கி நிற்கிற பின்னால் ஒரு பிள்ளையார் கோயில், அங்கே ஜனங்கள் போகிறது வருமா வராங்க, என்னெல்லாம் பார்த்து என்னையும் கும்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த வஸ்திரத்தை பார்த்து தான் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கார் என்னை பாஸ் பண்ணி போச்சு. போன கார் ரிவர்ஸில் வந்தது. அது ஒரு ஒயிட் லேடி, வெள்ளைக்காரம்மா. கதவை திறந்து சாது கெட்டின் அப்படின்னாங்க. அவங்க தான் என்னை முத சாதுன்னு கூப்பிட்டாங்க. நான் ஏறி உட்காந்துட்டேன். ஏன்னா வெள்ளைக்காரங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் உட்காந்து. அவங்க வீட்டுக்கு போய் உட்கார சொன்னாங்க. உட்காந்து பார்த்தா அவங்க டேபிளில் பகவத்கீதை இருக்குது, சில உபனிஷத்து இருக்குது, சரஸ்வதி பொம்மை இருக்குது, முருகன் படம் இருக்குது, திருப்பதி சாமி படம் இருக்குது. இப்படி எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவங்க வெள்ளைக்காரம்மா மிஷினரி பங்களாவில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு நான் அவங்கள கேட்டேன், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு கிறிஸ்தவங்க மேலே நம்பிக்கை போயிடுச்சு, நான் மிஷினரியாக வந்தேன், இந்த கிறிஸ்தவங்கள்லாம் பொய் சொல்லி என்கிட்ட பணம் பிடுங்குறாங்களே தவிர உண்மையாக யாரும் வாழலை. ஆனால் இந்துக்கள் உண்மையாக இருக்கிறாங்க, அன்பாக நேசிக்கிறாங்க. நான் அந்த பக்கம் போனால் என்னை கூப்பிட்டு இதை என்னமோ கொடுப்பாங்க, பழம்லாம் கொடுப்பாங்க, வீட்டுக்கு போனால் எல்லாம் வரவேற்கிறாங்க. ஆனால் நான் இந்துவாக மாற போகிறேன். இப்போ அடுத்த வாரம் எனக்கு ஹிந்து பேர் சரஸ்வதினு பேர் மாற்றி நான் இந்துவாக மாற போகிறேன். நீங்கள் இந்த கடவுளை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலாம் தான் கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் இந்த கடவுளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அச்சாப்பா அவர் பெரிய மீனாக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு நான் பைபிள் எடுக்கலை, இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலை. நான் படித்த வேதங்கள்லேருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். அதுக்கு சொல்லி கடைசியில் அந்த தேவன் எனக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறாரு, அதுதான் உண்மையான வேதம், அதில் வர கடவுள் தான் உண்மையான கடவுள். நான் உடனே ஷோ மீ தட் புக், ஐ வாண்ட் டு சீ, புஸ்தகம் பார்க்கணும், காட்டுங்க.
இந்த பைபிள் உள்ளேருந்து எடுத்து இப்படி காமிச்சினேன். பைபிள்னு சொன்னாங்க. ஃபிட்ஸ் மாதிரி வந்து அப்படி கீழே விழுந்து பிறண்டு நுரையா வாயெல்லாம் வந்து நான் பயந்துட்டேன். இந்த மாதிரி செத்துக்கத்து போச்சுன்னா நம்மளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு ஸ்டெப் வெளியில் வச்சுட்டேன். போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன். அவங்க டக்குன்னு எந்திரிச்சு சாது டோன்ட் கோன்னு போய் பாத்ரூம் முகலாம் கழுவிட்டு வந்து தேம்பி அழுது சொன்னாங்க, நான் இவ்வளவு நல்ல வேதத்தை விட்டுட்டு நான் ஏதோ இவங்க மேலே இருக்கிற கோபத்தில் இந்துவாக மாறப்போனேனே, வாட் அ ஸ்டூபிட் ஐ ஆம் அப்படின்ட்டு. இன்றைக்கி சாயங்காலம் ஒய்எம்சிஏல நான் ஏன் இந்துவாக மாறப்போகிறேன்ட்டு நான் பேசுகிறதா இருக்குது. ஆனால் நான் பேச போகிறதில்ல, நீங்கள் தான் என்னுடைய சார்பில் பேச போகிறீங்க. நான் ஏன் இந்துவாக மாறலைன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. 4 மணிக்கு போனால் ஒய்எம்சியில் சாது ஸ்பீக்ஸ்னு எழுதி வச்சுருக்கு. இவங்க என் பேர் என்னன்னு கூட கேட்கல, ஒரு சாது வந்து அவங்க சாது ஸ்பீக்னு எழுதிட்டு. அங்கே இப்போது லுத்தரன் சபை பிஷப்பாக இருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஐயா அப்போ அங்கே பாஸ்டராக இருந்தாங்க. லுத்தரன் பாஸ்டர். லுத்தரன் கவுண்ட் பக்கத்தில் தான் ஒய்எம்சி இருக்குது. சிஎஸ்ஐ பாஸ்டர் வந்திருந்தாங்க. இன்னும் சில பிரமுகர்லாம் வந்திருந்தாங்க. டாக்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவன் என்னை கொண்டு போய் திஸ் சாது வில் ஸ்பீக் ஆன் மை பிஹாஃப். அப்போ நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் இவங்கக்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஆகினால இவங்க மனம் மாறி இப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு இவங்க கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க, இந்துவாக மாறல. எல்லாம் அப்பா எங்களுக்கு பெரிய அவமானம் நடக்கும்போது நினச்சோம், கர்த்தர் தான் ஜெபத்தை கேட்டார் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த லுத்தரன் பாஸ்டர் எங்கள் சபையில் 2 நாள் பேசுங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே 2 நாள் கூட்டம் இல்லை, மற்ற பாஸ்டெலாம் வந்தாங்க. நம்ம பொதுக்கூட்டம் ஒன்று வச்சிடலாம் அப்படின்ட்டு பொள்ளாச்சியில் ஒரு ரைஸ் மில் கிரவுண்டில் வச்சாங்க. எக்கச்சக்கமான ஜனம். ஒரு இந்து சாமி மாதிரி ஒருத்தர் இயேசுவை பற்றி பேசுகிறாரு. வால் போஸ்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பயங்கர கூட்டம். 80 பேர் ஞானசாந்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கேருந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு மாணவர் போய் அந்த பிரின்ஸிபால், அவர் ஒரு நல்ல பிலீவர், டேனியல் சுந்தர்ராஜ் அப்படின்னு நாசரேத்தில் இருக்கிறார், இப்போ ரிட்டையர்ட் ஆகி. அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு ஒரு கடிதம், டியர் சாதுஜி குட் யூ கம் டு அவர் ஹவுஸ் அண்ட் ஸ்பீக் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு லெட்ரு வந்து எங்களுக்கு ஒரு கூட்டம், ஜெப கூட்டம் நடத்தி கொடுங்க. சரி, அங்கே போனேன். போய் அவர் சொல்கிறாரு, அவரை பார்த்தா ஒரு யங் சாதுவாக இருக்கிறாரு. நான் சாதுனோட வயசானவர், நரச்சத்தாலும் முடிவிட வந்திருப்பார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் சாது இல்லைங்க, என் பேர் செல்லப்பா அப்படின்னு. அதனால என்ன, உங்களை சாது செல்லப்பான்னு கூப்பிட்றோம் அப்படின்னா. அன்னையிலேருந்து தான் எனக்கு சாது செல்லப்பான்னு பேர். அப்போ இந்த வஸ்திரம் போட்ட பிற்பாடு என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாறுதல். ஏராளமான ஹிந்து நண்பர்கள் தாங்களாகவே வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. ஹிந்து மக்களை சந்திப்பதற்கு இந்த உடை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஒரு கிறிஸ்தவ நிலையில் நான் போய் ஒரு டிராக்டையோ அல்லது இயேசுவை பற்றி சொன்னால் அவன் கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனால் அவங்களாம் வந்து கேட்குறாங்க, சாமி நீங்கள் யார்? இந்த 2 வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனம். நான் யாருன்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆதியிலேருந்து சொல்லுவேன். நான் படித்த இந்து வேதங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது, இயேசு தான் மெய்யான தெய்வம். அது மாதிரி பல பிரயோஜனங்கள் உண்டு. சில சமயத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில் கொடுக்க வேணாம், அவங்க கும்பிட்டு வேணாங்க, நீங்கள் சாப்பிட்டதே எங்களுக்கு ஆசீர்வாதம்ன்ற. அது மாதிரி இந்த ட்ரெஸ் போட்ட பின்னால் பெரிய மாறுதல், ஊழியத்தில் ஒரு பெரிய மாறுதல். இந்துக்களுக்காக என்னை அர்ப்பணித்ததுனால இந்துக்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும்னு சொல்லி இந்த வேதங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம பைபிளோட அதை கம்பேர் பண்ணுறதில்ல. பைபிளோட எதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அவங்கக்கிட்டேயும் சில உண்மை இருக்குதுன்றதை நம்ம மறுக்கவும் முடியாது. அந்த உண்மை இயேசு தான் சொல்லுதுன்றதை நம்ம எடுத்து சொல்லணும். மூட நம்பிக்கைகளை பற்றி அவங்களுடைய மார்க்கத்தாரே நிறைய பாடி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய விதங்கள். இதனால் எனக்கு இந்து மக்கள் மத்தியில் நிறைய ஊழியம், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் மத்தியில் நிறைய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏராளமான இலங்கை வாழ் தமிழர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போது இப்படி பயன்படுத்தப்பட்டு வருங்காலத்தில் தான் நான் ஒரு மினிஸ்ட்ரி, அக்னி மினிஸ்ட்ரின்னு சொல்லி, அந்த அக்னின்ற பேர் நம்ம பைபிளும் இருக்குது. நம்முடைய தேவன் அக்னியாய் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். எலியாவுக்கு அக்னி மூலமாக தான் பதில் கொடுத்தார். இப்போ ரிக்வேதத்துலேயும் முதல் வார்த்தையை அக்னின்னு தான் ஆரம்பிக்குது. இந்துக்களுக்கும் அக்னின்றது அக்னி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அக்னி மினிஸ்ட்ரிஸ்ன்னு வச்சு பொதுவாக இந்து மக்கள் மத்தியில் ஊழியத்தை ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊழியம் டெவலப் ஆச்சு. பிறகு ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பீக்கருங்க கூடிய நிலையில் கர்த்தர் உயர்த்தினார். குடும்பத்தில் ரொம்ப வறுமை இருந்தது. 13 ஆண்டுகள் கிறிஸ்தவனாக வாழ்ந்த பின்னாலேயும் கஷ்டப்படத்தான் செய்தேன். ஆனால் கடன் வாங்குறத நிறுத்தினேன்.
அநேகரை கொண்டு கர்த்தர் போஷித்தார். ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு அநேக வீட்டுக்கு போனால் பழைய பேண்ட்டு துணி சட்டைகள்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அப்படி தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்தாங்க. என் மனைவிக்கும் யாராவது உடுத்தின புடவையை தான் கேட்டு வாங்கி கொண்டாந்து கொடுப்பேன். அப்படி இருக்கும் காலத்தில் 1980ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், ஒரு சகோதரன் ஒரு மனைவியோட வீட்டுக்கு வந்தார். உங்கள் வீட்டில் ஒரு நைட் தங்கி உங்களோட ஜெபிக்கணுன்னார். என் சின்ன ரூம், அதில் படுக்கிறதுக்கே இடம் கிடையாது, நீங்களும் தங்கினா எப்படி இருக்கும், இல்லை நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் ராத்திரி முழுக்க. இது காலையில் போயிட்டாங்க. என்ன வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி மனைவி சொன்னால் ஏதோ அவங்க நம்மளோட கஷ்டப்படுவாங்க போல இருக்குது, ஆறுதலாக 2 வார்த்தையை கேட்டு போயிருக்காங்க. பிறகு ஒரு மாதம் கழிச்சு இவங்க வந்தது அக்டோபரில். நவம்பரில் எனக்கு ஒரு லெட்ரு வந்தது பஹ்ரைன் என்ற இடத்துல இருந்து. தமிழ் கிறிஸ்தவ சபையில் நீங்கள் வந்து பிரசங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வர்றேன் அப்படின்னேன். இப்போ அந்த நேரம் தான் பாஸ்போர்ட் ஒன்று வாங்கணும்னு தோணுச்சு. திருச்சினாப்பள்ளியில் வந்து உடனே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி அது கிடச்சிது. அதுக்கப்புறம் அவங்க டிக்கெட்லாம் அனுப்பிச்சாங்க. போனேன் பஹ்ரைனுக்கு. பஹ்ரைனில் போய் ஃபஸ்ட்டு டே இப்போ ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகும்போது சுவாமி கண்ணுன்னு ஒருத்தர் உயரமாக வந்து என்னை வரவேற்று சாதிச்சலப்பாவா அப்படின்னு. ஆமாம், வாங்க எங்கள் சபையிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க, இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் பார்த்தா இவர் செக்ரட்டரி, ஒரு ட்ரெஷரர் வரிசையாக சொல்லிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் வந்து தங்கின 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க டாக்டர் செல்வின், இவங்க டாக்டர் பத்மினி. அப்படிங்களா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது மாதிரி தர? ஆமாம், நாங்கள் வந்தோம். என்ன டாக்டர் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து குடிசையில்? இல்லை, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், சில பேர் பொய்யெல்லாம் சொல்லுவாங்க, நேரடியாக வந்து பார்க்கலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு வர செலவு, போகிற செலவு எல்லாம் நான் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கள் சபையில் பேசணும், என்னத்தை பேசணும் எனக்கு தெரியாது, நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டார். இப்போ முதல் நாள் பிரசங்கம் போகிறேன். அவங்க என்னை வந்து பிரசங்கத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு பாடி, பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே இந்த வேளை, பொன்னையும் பொருளையும் விரும்பேன், மண்ணின் வாழ்வை வெறுத்தேன் அப்படிலாம் பாடினாங்க. நான் பிரசங்கும் போது பொன்னையும் பொருளையும் வெறுத்தவங்க இந்த ஊரில் என் வேலைக்கு வந்தீங்க, இங்கே வந்ததே பொண்ணும் பொருளும் சம்பாதிக்கத்தானே வந்திருக்கீங்க, நீங்கள் இந்தியாவில் இருந்திருக்கலாமே, மண்ணின் வாழ்வை வெறுத்தன்னு ஊரில் நல்ல நிலமாக வாங்கி போடுறீங்களே, நீங்கள் பாடுற பாட்டுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்ட்டு எடுத்த உடனே ஆரம்பித்தேன். எல்லாம் ஒரு மாதிரி கதி கலங்கி போயிட்டாங்க. ரொம்ப பின் ட்ராப் சைலன்ஸ் ஆகி போச்சு. எனக்கே மைனஸோட பயம், என்னடா இப்படி சொல்லிவிட்டோமே நம்ம பாட்டுக்கு அப்படின்னு. கூட்டம் முடிஞ்சோடனே அந்த பிரசிடெண்ட் அவர் வந்தார். பிரதர், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா காணிக்கை கிடைக்காது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் காணிக்கைக்காக வரல, கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வந்திருக்கேன், இப்போ பிடிக்கலைன்னா அனுப்பிச்சிருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் உண்மையை பட்டவர்த்தனமாக சொல்கிறது நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் பிரசங்கிக்கணும் அப்படின்னா. 7 நாள் பிரசங்கம், 36 பேருக்கு ஞானசாரம் கொடுத்தேன் பஹ்ரைனில். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நாஸ்திகவாதம் பண்ணவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. 7 நாளுக்கு மேலே இன்னும் 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பைபிள் ஸ்டடியெல்லாம் வைக்கணும்னு சொல்லி சில கேள்விகள்லாம் கேட்டு இது பண்ணாங்க. நான் போகும்போது ஒரு சின்ன தகர டப்பா மாதிரி ஒரு பெட்டி, ட்ரங்க் பெட்டி தான் தூக்கிட்டு போயிருந்தேன். அவர் சொன்னார், இங்கே உள்ளவங்கெல்லாம் வசதியாக இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குறத நீங்கள் தயவுசெய்து வாங்கிக்கோங்க, வேண்டான்னு மறுக்காதீங்க, 7 பிள்ளைங்க இருக்கிறான்னு சொல்கிறீங்க, உங்களை பற்றி நாங்கள் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. ரூம் நிறைய பேக்காக வச்சுட்டு போயிட்டாங்க. 3 மணிக்கு வரேன்னாரு. வந்தார். வந்தோடனே எங்கள் பெட்டி எங்கேன்னாரு. அந்த தகர டப்பா தான் என் பெட்டி. அதை தூக்கி கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போய் என்னால் பெரிய பாக்ஸ் 2 வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அதில் பேக் பண்ணி சொன்னார், பிரதர், எங்கள் சபைக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா கிஃப்டாக கொடுப்போம், ஆனால் உங்கள் விஷயத்தில் அப்படி நாங்கள் செய்யலை, ஒரு லவ் ஆஃபரிங் மாதிரி எடுத்தோம், 25,000 ரூபா காணிக்கை கிடச்சிருக்குன்னார். எனக்கு என்னமோ அப்படியே உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகிப்போச்சு. ஒரு 200 ரூபாய் கூட பார்க்காத மனுஷன் வாழ்க்கையில் 25,000 ரூபான்னு 25 போட்டு 3 சைவர் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி கற்பனை பண்ணி. அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா பாம்பேயில் இதுக்கெல்லாம் டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் டேக்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க அந்த காலத்தில். அதுக்கு எவ்வளோ ஆகும்னு, இன்னும் ஒரு 7,000 ரூபா பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ 25ல் 7 போச்சுன்னா 18 தானே மிச்சம். அப்படியே மனசில் கணக்கு. அது அவர் சொல்கிறாரு, நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு 10,000 ரூபா கொடுக்குறோன்னார். இப்படி அப்பா 7 பண்ணால் கூட 3, 23, 28 அப்படி. நான் இப்படியே பணத்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு போனால் சபையாக அங்கே வந்துருக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறது. ஒவ்வொருத்தரும் ஷேக் ஹேண்ட் பண்ணாங்க, போயிட்டு வாங்க பிரதர். உள்ளே குறுன்னு பார்த்தா ஏதோ ஒரு கரன்சி பாக்கெட்டில் போகணும். ஒவ்வொருத்தர் கை கொடுக்கும்போதெல்லாம் ஒரு குறு உள்ள எடுத்து போட்டால் 2 பையும் நிறையும் போச்சு. நல்ல வேலைக்கு 2 பை வச்சு ஜிப்பாக இருக்குது.
அப்புறம் போனேன், ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டேன். டேக் ஆஃப் பண்ணோன்னே உள்ளே இருக்கிறதெல்லாம் மடியில் தூக்கி போட்டேன். இந்த பக்கத்தில் உட்காந்த சீட்காரன் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறான், வேற கொள்ளக்காரன் போல் இருக்குன்னு. நான் அவர்கிட்டே கேட்டேன், இந்த பணத்தெல்லாம் எப்படி இந்திய ரூபா மாற்றுறது அப்படின்னு. டேக்ஸ் கட்டணும், அந்த டைமில் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அவங்க டேக்ஸ் பிடிச்சிட்டு மிச்சத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு. கஸ்டம்ஸில் போனால் என்ன இருக்குது பெட்டியில் என்னாரு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன், வரிசையாக இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டேன். நீ தான் ஃபஸ்ட் டைமா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. அதான் எல்லாத்தையும் சொல்கிறீங்க, பரவாயில்ல, எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு. எல்லாம் ஒரு 7,000 போட வேண்டியதாக இருக்கணும். அது அவள் தான் அவங்களும் சொன்னாங்க, 10,000 கொடுத்துருக்குறாங்க எனக்கு, 7,000 போடுங்க அப்படின்னு. அவர் எழுதும்போது 2,000 எழுதிட்டார். அவர் என்ன இதில் எழுதினார் ஒருத்தர். நான் போயிட்டு திருப்பி உடைந்த, சார் நீங்கள் 7 சொன்னீங்க, 2 தான் எழுதியிருக்கீங்கன்னு. அப்படியா, சரி பரவாயில்ல போங்க அப்படின்ட்டு. இங்கே போய் அதை சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் தூக்கி கொடுத்தார். அதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு 1,11,000 ரூபா எனக்கு இந்தியன் கரன்சியில் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டாந்து ஒரே நாளில் என்னுடைய எல்லா கடனையும் கட்டினேன். அதாவது எனக்கு கடன் கொடுத்து மறந்துட்டவனுக்கு கூட ஞாபகப்படுத்தி கொடுத்தேன். உங்கள்கிட்ட வாங்கினேன் இந்த கடனை பிடிச்சி. ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ நாள் கழித்து கொண்டாந்து கொடுக்குறியப்பா, அது நானே மறந்துட்டேன், நீயே வச்சுக்க போன்னு நினச்சிட்டார். இந்த மாதிரிலாம் தேவன் பல அற்புதம் செய்தார். ஃபஸ்ட்டு டைமாக எங்கள் பிள்ளைங்க நல்ல துணி போட்டாங்க. அப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன். கோயம்புத்தூர் உள்ள சிலர், இவர் நல்லா பிரசவம் பண்ணுறாரு, பிள்ளைங்க ஏன் இப்படி தரித்திரமாக இருக்குது அப்படின்னு பேசினா அதே பாஸ்டர்ஸ் இப்போ அவர் உலகமாக மாறிட்டார், புது புது துணியாக போடுறாங்க அப்படியும் பேசினாங்க. எனக்கு இந்த ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய மனுஷர்களுக்குள்ள இப்படிப்பட்ட பேதகங்கள், காய்மகாரங்கள் இருக்கிறது இன்னும் மனசுக்கு ஒரு கவலை தான். நான் வெளிப்படையாக இருக்கிறேன், எல்லாரும் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன். அப்படி அந்த ஊழியத்தில் 80ஆம் வருஷம் கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், மறக்க முடியாது. அந்த பெகரின் திருச்சபையை நான் மறக்கவும் முடியாது. அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் இப்போ இல்லை. அநேக ஆண்டுகள் கழித்து இப்போ சமீபத்தில் பெகரின் போயிட்டு வந்தேன். இப்படி ஊழியங்களை பணம் வரும்போது அதை நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், சேகரித்து அது நிலங்கள்லாம் வாங்கியிருக்கலாம். அதை செய்ய எனக்கு மனசு இல்லை. கர்த்தர் கொடுக்குறதெல்லாம் ஊழியத்துக்குன்னு தான் கொடுக்குறாங்க. உங்கள் நிலம் வாங்கிறதுக்கு கொடுங்க, வீடு கட்டிக்குங்கன்னு யாரும் கொடுக்கறதில்ல. ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஊழியத்துக்குன்னு கொடுத்த பணத்தை மிச்சம் பண்ணி நான் வீடு கட்டி கர்த்தர் வீட்டை கொடுத்தாருன்னு சாட்சி சொல்ல முடியாது. அந்த ஒரு பயத்தினால நான் சொந்த வீடை பற்றி நினைக்கல. அப்போது ஊழியங்களை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிட்டு வந்தார். கிடைக்கிற பணத்தை பொது சேவைகள், இப்போ ஊழியங்களை ஸ்தாபிக்கிறது, சர்ச் பிளான்டேஷன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் போன ஆண்டு பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்டால் இந்து மார்க்கம் தானாக போயிடும், அதனால் பிராமணர்களுக்கு ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும்னு கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதின்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்ட பிராமணர்கள்லாம் ஒன்றாக்கி அவங்களுக்கு வேத மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து பிராமணனை கொண்டே பிராமணனுக்கு சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதுக்கு இப்போ ஒரு பகுதியை நான் ஒதுக்கியிருக்கிறேன். ஒரு 80க்கும் அதிகமான பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கேன். இப்போ ரைட்னா 38 ஏழை பிள்ளைகளுக்கு நான் அவங்கள ஆர்ஃபனேஜ் மாதிரி தனியாக கொண்டாந்து வைக்கல, அவங்க வீட்டோடு தான் இருப்பாங்க. நான் கொடுக்குற காசு அந்த ஏழை குடும்பத்தில் ஒரு நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் பிரயோஜனம், பையன் பள்ளிக்கூடத்துக்கும் படிக்கிறான். ஒரு பையன் எம்பிபிஎஸ் வரைக்கும் படிக்க உதவி செய்தேன். இப்போ அவன் டாக்டராக இருக்கிறான். அவன் வந்து கேட்டால், ஐயா நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, நான் இப்போ சம்பாதிக்கிறேன், பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கட்டுமானாரு. இல்லை தம்பி, 2 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு. இப்போ அவர் 2 பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்கிறார். பாம்பேயில் பாலச்சந்தர்னு ஒருத்தர் பைலட்ஸுக்கு டீச்சராக இருக்கிறார். அவர் எங்கள் வீட்டில் வளர்த்து நாங்கள் தான் படிக்க வச்சு அவருக்கு உதவி செய்தோம். இந்த மாதிரி அநேக காரியங்கள். இப்போ குன்னூரில் 2 வாலிப பிள்ளைகள், தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தாய் தேயிலை தோட்டத்தில் இலை கழிட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறேன். ஒரு பாஸ்டர், படிக்காத ஒரு பாஸ்டர், அவர் ஜிம்னாசியம் செஞ்சவர். அப்படிப்பட்ட மனுஷனை இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் ஆஃபீஸில் அட்டெண்டராக வச்சு இன்றைக்கி பாஸ்டர் ஆக்கி விட்டுருக்குறேன். அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன், சபை கட்டி கொடுத்துருக்கேன். இறையூர்ன்ற ஒரு ஊரில் சபை கட்டுறதுக்கு கிடைச்ச காசெல்லாம் சபை கட்டுறதுக்கும் ஊழியர்களுக்கு வீடு கட்டிய மனைவி சொல்லுவாள், அவனுக்கெல்லாம் வீடு கட்டுறீங்களா, நமக்கு ஒரு வீடு கட்ட மாட்டேன்றீங்களே, நமக்குன்னு யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்கம்மா, அப்போ வாங்கிக்கலாம் வீடு, இல்லைன்னா பரலோகத்தில் கட்டுற வீடு போதும் அப்படின்னு சொல்லிவிடுவேன். இது வரைக்கும் வீடு கட்டுற ஐடியாவே கிடையாது. அவருடைய பிள்ளைகள் 2 இப்போது மனைவியும் படிக்கலை, அவரும் படிக்கலை. ஆனால் அவங்க பிள்ளைங்க ஒன்று இப்போ காலேஜில் படிக்குது. தேவன் அதுக்கேற்ற ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு பிள்ளை காலேஜ் படிக்க, ஒன்று இப்போ +2 எக்ஸாம் எழுத போகுது. 2 பெண் பிள்ளைகள். ஒரு பிராமண சகோதரி, ஒரு பைத்தியக்காரி மாதிரி டிப்ரெஸ்ட் உமன், ஒரே ஒரு குழந்தைய கொடுத்துட்டு புருஷன் வேறு ஒருத்தையை கூட்டிகிட்டு போயிட்டான்.
அதை ஆதரித்து அதை ஒரு நாள் நீ கிறிஸ்தவளாக ஆகுன்னு நான் சொல்லவே இல்லை. இன்னும் அது பிராமண ஸ்திரீ தான் இருக்குது. இப்போ பையன் 10th எழுதுகிறான். அந்த பையன் என்ன சொன்னான்னா, இந்த ஐயா நம்மளை கிறிஸ்தவனாகன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, தொடர்ந்து மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுக்குறாரு, நமக்கு என்னை படிக்க வைக்கிறாரு, அவர் வணங்குற தெய்வம் தாம்மா உண்மையான தெய்வம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லி அந்த பையனால் இப்போ அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படி சில காரியங்களை செய்கிறத பார்த்து அநேக மக்கள் இந்த ஊழியத்துக்காக உதவி செய்கிறாங்க. மற்ற எனக்கு வெளிநாட்டு வருமானம் எதுவும் இல்லை, எந்த ஒரு வெளிநாட்டு ஸ்தாபனமும் எனக்கு உதவி செய்யலை. சிலர் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேருந்து உதவி வருதுன்னு கேட்பாங்க. நான் பரலோகத்திலிருந்து வருதுன்னு சொல்லுவேன். நான் பரலோகவாசிகளாகிய விசுவாசிகள் அனுப்புகிற காணிக்கை தான் என்னுடைய உதவி. சில சமயத்தில் யாராவது லம்பாக ஒரு 20,000 30,000 கொண்டாந்து கொடுப்பாங்க, அது எனக்கு பம்பர் ஆஃபர் மாதிரி. மற்றதெல்லாம் எளிமையான காணிக்கை. பிரசவம் பண்ண போகிற இடத்துல எனக்கு இவ்வளோ 1000 கொடுங்க, அவ்வளோ 1000 கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதில்ல. சில இடத்துல என்னை ஏமாற்றுவாங்க, அவங்க திருப்பி கூப்பிட்டாங்கன்னா டிமாண்ட் பண்ணுவேன். மற்றபடி யாராவது முதல்ல போவேன், அவங்களாம் நல்லா காணிக்கை கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், இல்லை திருப்பியும் கூப்பிட்டாங்கனாக்கா எனக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க ஒரு பேர் உள்ள ஒருத்தர் வரும்போது நமக்கு கூட்டம் வரும், காணிக்கை சேர்க்கலாம், அப்படி எண்ணி கூப்பிட்றவங்களும் உண்டு. நிறைய வியாபார நோக்கத்தோடு ஊழிய செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி பல தரப்பட்ட அனுபவங்கள் என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்தே என்னுடைய பார்வையில் பெற்று தெளிவடைஞ்சு 42 வருஷ கால ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனுபவம் தான். வேதம் என்னுடைய அனுபவம். நான் ஒரு பைபிள் செமினரில் போய் பாஸ்டருக்கெல்லாம் படிக்கலை, தியாலஜி படிக்கலை. ஆனால் வேத சத்தியங்களை திரும்ப 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 படித்து அதில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டு, யோவேலில் அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு ஒரு வசனம், இதை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, ஆவின விஷயத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய மனசில் அதற்கு பின்புன்னு இருக்க, எதற்கு பின்பு இதை செய்வார் அப்படி ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் படிப்பேன். அப்போ அதுக்கு முன்னால் உள்ளது என்ன சொல்லுது, நீ மனம் திரும்பு, ஆளு, உன் பாவத்தை காதறி ஒப்பு கொடு, ஆண்டவருக்கு முன்னவா, அதற்கு பின்பு என் மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுவேன். திடீர்னு எல்லாரும் மேலும் ஆவியை ஊற்றுவாரோன்னா எல்லாம் ஓன்னு கத்துறாங்க. அது அப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்பட்ட பிரசங்கத்தை நான் செய்கிறதில்லை. உணர்வூட்டி கத்தர் பரலத்திலிருந்து கொட்டுவார், அப்படி செய்வார், வானத்தின் பலகனி திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் எல்லாம் ஃபைனான்ஸை தான் பேசுகிறாங்க. ஆசீர்வாதம்னு சொல்கிறது ஃபைனான்ஸில் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதம் விதவிதமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஊழியம். அழைக்கிற இடத்துக்கு போகிறேன், அது எந்த சபைன்னு நான் பார்க்குறதில்ல. இப்போ என்னுடைய மகன் ஒரு சமயம் நான் ஊழியம் செய்யும்போது அவர் காலேஜில் படித்தார், நல்ல கிட்டாரிஸ்ட், ட்ரக் அடிக்டாக போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் மகனை ஒன்றுமே சொல்லலை, நானும் என் மனைவியும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் அவரை பார்த்து அவராக கதறி அழுது, நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி, இன்றைக்கு அவர் பாஸ்டராக இருக்கிறார். அவருடைய சபையில் நான் மெம்பராக இருக்கேன். அப்படி மகன் சபைக்கு உதவியாக இருந்து செய்கிறேன். இறையூரில் எனக்கு ஒரு சபை உண்டு, கிராம சபை உண்டு. ஆதம்பாக்கத்தில் ஒரு சபை உண்டு, அதில் தான் அந்த ஜிம்னாசியம் பண்ண பிரதர் பாஸ்டராக இருக்கிறாரு. நான் நிறைய சபை வச்சுருந்தேன். இப்போது அந்த பொறுப்புகள் நடத்த முடியாது, நிறைய பேரை வச்சுக்கிட்டால் ஒழுங்காக செய்ய முடியாது. அதனால் எல்லாம் இண்டிபெண்ட் ஆக்கி விட்டுட்டு, நீங்களே பார்த்துக்கங்க, இனிமேல் நான் வேண்டாம், இப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்டிங்க, நீங்களே சமாளிங்க. 3 சபை தான் இப்போ என்னுடைய மேற்பார்வையில் இருக்குது. நான் சபை போதகராக இல்லை, பாஸ்டர் இல்லை, நான் எவாஞ்சலிஸ்ட். ஆகவே என்னுடைய மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எத்தனை ஆண்டுகள் எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜீவனுள்ள வரைக்கும் அவருக்கு ஊழியம் செய்யணுன்னு ஒரு ஆசை வேணும். ஜெபமெல்லாம் ஆண்டவரே படுக்கையில் போட்டுறாதீங்க, நான் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கக்கூடாது, ஒருவேளை பிரசங்கம் பண்ணும்போதே என் ஆவி பிரிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்படி நான் சோம்பேறியாக ஒரு படுக்கையில் கிடக்கிறதுக்காக நீ என்னை அழைக்கலை. அதனால் மரணமும் எனக்கு சடுதியாக வரும்படி செய்யும் அப்படின்னு தான் நான் ஜெபிப்பேன். என் குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாருமே படித்தவங்க, கிராஜுவேட்ஸு. ஆனால் ஒருத்தரும் உலக வேலைக்கு போகல, எல்லாம் அந்த ஊழியம் தான் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம். ஒரு மகன் ஸ்லம் ஏரியாவில் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு, இன்னொரு மகன் சபை வச்சுருக்கிறாரு. 5 பெண்கள், 5 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எங்கள் அண்ணன் அடிக்கடி என்னை கிண்டல் பண்ணுவார், 5 பொண்ணு பிறந்தா அரசனே ஆண்டியாவா, நீ ஏற்கனவே ஆண்டியாக இருக்கிறே, என்னடா ஆவா அப்படின்னா. நான் சொல்லுவேன், நான் ஒரு வேளை அரசன் ஆனாலும் ஆகிடுவேன். அதே மாதிரி அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. எங்கள் 5 பொண்ணுக்கு கல்யாணம் வரைக்கும் அந்த ஒத்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. அவர் அழுதார் என்கிட்ட, நான் அப்படிலாம் சொன்னதுனால என் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலை, நீயே ஜெபம்னு எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க. இப்படி குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட என்ன ஆண்டவர் குடும்பத்துக்கு ஒரு சாட்சியாக வச்சுருக்காங்க. எல்லா ஒரு காரியனாலும் எங்கள் அப்பா அம்மா மேற்கொண்டு என்னை கேட்டு தான் செய்வாங்க, நீ ஜெபம் பண்ணி சொல்லு அப்படிம்பா. ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்டேன்,
ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு வாலாகாமல் தலையாக இருப்பான்னு சொன்னது அது உண்மை. நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்னார். இன்றைக்கி அந்த வசனமெல்லாம் நான் உணர்கிறேன். அந்த வசனங்கள் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த பொருளை கண்டு நான் அழுதுருக்கேன். பைபிள் படிக்கும்போதெல்லாம் அழுவேன். எங்கள் பிள்ளைங்க ஓடி சொல்லும், அம்மா அப்பா அழுதுகிட்டு இருக்கிறாங்கண்ணா. வந்து பார்த்துட்டு பைபிள் படிக்கிறாங்கண்ணா, பைபிள் படிக்கும்போது அழணுமா அப்படின்னு கேட்கும் பிள்ளைக்கு. அப்படி அந்த பைபிள் படித்ததுனால பிள்ளைகள் இன்றைக்கி ஒழுங்காக படிக்குது. என் மக ஃபஸ்ட்டு பேத்தி பிறந்தா. வீட்டில் போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணும்போது தொட்டில் கிடந்த பிள்ளைய தூக்கி முன்னால் கொண்டாந்து கிடத்தினேன். ஏமா அது தொட்டில் கிடக்குது, ஏன் இங்கே கொண்டாடுறேன்? இல்லைப்பா, ஜெபிக்கிற சத்தம் காதில் போகட்டும், இப்போ இருந்தே அது ஜெபத்தில் வளரட்டும். அப்படி பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்குறதுக்கு எங்களை கர்த்தர் பயன்படுத்தினார். இப்படி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், சபையில் எப்படி இருக்கணும், இந்த மூன்றுக்கும் ஒரு சரியானபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது நல்லது. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. 2 முறை பின்மாறி இருக்கிறேன். அந்த பின்மாற்றத்துக்கு காரணம் ஒன்று பண சிக்கல். ஆனால் அதை பாஸ்டர் சுந்தரம் ஐயா என்னை திருப்பியும் புதுப்பிச்சு கொடுத்தார். நீ எந்த கல்லில் இடறி விழுந்தாயோ அந்த கல்லையே நீ முன்னேறும் படிக்கல்லாக மாற்று அப்படின்னார். இன்னும் அந்த சத்தம் என் காதில் இருக்கு. ஒரு முறை நான் பாவத்தில் விழலை, ஆனால் பாவத்துக்கு உள்ளாக்கப்படும் நிலைமைக்குள் தள்ளப்பட்டேன். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து மீண்டும் தூக்கி எடுத்தார். இப்படி எனக்கு சோதனை வரல, நான் பின்மாற்றத்தில் போகலன்னா சொல்ல மாட்டேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிழைகள் யாராவது திருத்தினா நான் திருத்திக் கொள்வேன். என்னை விட இளைஞராக இருந்து சொன்னாலும் நான் திருத்திக் கொள்வேன். கோயம்புத்தூரில் ஒரு தரம் சிஎஸ்ஐ சபையில் பேசும்போது ரெபேக்கால அவங்க அப்பா போய் கேட்டார், இந்த ஆளை கல்யாணம் இவனோட போகிறாயான்னு கேட்டார். கூட்டம் முடிஞ்சோடனே ஒரு வாலிப பெண் ஓடியாந்து அவங்க அப்பா கேட்கல, எல்லாரும் கேட்டாங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் இருந்து அந்த பிரசங்கத்தை விட்டுட்டு எல்லாரும் கேட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் திருத்தும் போது நம்ம அது சரி பண்ணி நம்ம மேலே தப்பு இருந்தால் திருத்தி கொள்வது நல்ல குணம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறேன். இன்றைக்கும் நான் புஸ்தகம் எழுதும்போது கூட தவறு இருந்தால் என்னை திருத்துங்கன்னா எழுதுவேன். அப்போது வாழ்க்கையில் நான் பெர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். பெர்ஃபெக்ஷனை நோக்கி நடந்து கொண்டிருக்கும். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூர்ணப்பட்டவன் அல்ல. பவுலே அப்படி சொல்லலை. இதான் என்னுடைய சாட்சி. இன்னும் எஞ்சிய காலம் எப்படி போகுமோ எனக்கு தெரியாது. 75வது வயதில் சாட்சி கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நான் முதல் வெளியிடுகிற சாட்சி, முழு சாட்சி இந்த இடத்துல பதிவு பண்ண முடியாது. கர்த்தர் கிருபை செய்தார். நன்றி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.